சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சாயான்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகிய வளர்த்தனை போற்றி. திருச்சிற்றம்பலம். அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள்ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். ஐயா, நீங்களே நானூறு துதி பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. ஐயா வாருங்கள் ஐயா. நம பார்வதிபதையே. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை, இந்தின் இளம்பிரை போலும் எய்த்தனை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை, பொந்தியில் வைத்தடி போட்டுகின்றேனே. போலியற்கோன் வெப்போலித்த புகழியற்கோன் கடல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாலி திரு நாவலோர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஓலிமலி திருவாத திரு தாள் போற்றி. நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன், தென்கடம்பை திருக்கர கோயிலான், தன் கடன் அடியேனையும் தாங்குதல், தன் கடன் அடியேனையும் தாங்குதல், என் கடன் பணி செய்து கிடப்பதுவே. மெய்யன்பர்களே, நம்மை எல்லாம் ஏற்றுக் கொண்டிருக்கும் தில்லைக்குத்தனின் திருப்பாதங்களை மனம் மொழி மெய்களால் வணங்கி வருகின்றேன். தெய்வத்தையும் தமிழையும் இதுவரை நமக்கு கட்டிக்காட்டு கொடுத்தருவர்களுக்கும் தெய்வ மடாதிபதிகளின் பொன்னார் திருவடிகளை திக்கு நோக்கி ஜெகனிட்டு வணங்கி வருகின்றேன். இது இணையத்தில் இருந்திருக்கும் அடியார் குடும்பங்களின் திருவடிகளை சிவனடியாக எண்ணி என் தென்னை மீது சுட்டுக் கொண்டு இன்றைய திருமந்திர சிந்தனையில் 3ஆம் தந்திரம் 11வது தலைப்பாகிய அட்டமா சித்தி என்பதை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அந்த பிராக்டிக்கலா யோகா செய்யறது எப்படி, பிராணாயாமம் எப்படி செய்யறது, தியானம் எப்படி செய்யறது என்பதை இன்னொரு நாள் வச்சுக்கலான்ட்டு அம்மா சொல்லிட்டாங்க. அதனால எப்போ அம்மாவுக்கும் மற்ற அடியார்களுக்கும் வசதிப்படுதோ அன்னைக்கு நம்ம அதை அனுபவபூர்வமாக நேரடி வகுப்பாக நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு இன்றைய தலைப்பாகிய அட்டமா சித்தி என்ற யோகத்தினோட முக்கியமான பயனாக சொல்வது அட்டமா சித்தி. அட்டம்னா எட்ட குறிக்கும், மான பெரிய, சித்திகள் அதன் வழியாக பெறக்கூடிய அந்த பேறுகள். அந்த பேறுகள் தன்னுடைய சுய அனுபவமாக நம்முடைய திருமல நாயனார் இந்த பாட்டு சொல்லிருக்காரு. ஏன்னா அது அட்டமா சித்தியில் ஒன்றாகிய கூடுவிட்டு கூடு பாய்தல் என்கின்ற பர ஆகாய பிரவேசம். காயம்னா அந்த உடம்ப குறிக்கும், பரம்னா அடுத்தது, அடுத்தவர் உடம்பு, அந்த மூலன் உடம்புல அவர் பூததுக்கு காரணம் இந்த பரகாய பிரவேசம் என்று பெயர். இந்த பரகாய பிரவேசம்னுட்டு பார்க்க போனீங்கன்னா நம்ம தர்மபுர பதிப்புல கொடுத்தங்க அட்டமாசத்துக்கு கீழே பரகாய பிரவேசம் தான் கொடுத்துருக்காங்க. அது அந்த பரகாய பிரவேசம் என்பது இந்த அட்டமா சித்திகள். அட்டம்னா 8, மான பெரிய, சித்திகள்னா அதை பெறக்கூடிய அந்த பேர்கள். அதை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். 8 பேர்கள். ஒண்ணு அனிமா, தன்னுடைய உறுப்பு என்ன பண்றது,
அதை சிறியதாக வந்து மாற்றிக்கொள்வது. இதுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா அனுமார் என்ன பண்றாரு, இலங்கைக்கு போகும்போது தன்னுடைய உணவை வந்து அனுமாரி மாற்றிக்கொண்டு அந்த இலங்கை முழுவதையும் சுற்றி பார்க்கின்றார். சீதம்மா எங்க இருக்காங்கன்னு ஒவ்வொரு இடமா போய் அவருக்கு பாக்குறாரு அனிமா. அடுத்து வந்து மகிமா, மகிமான பெரிய உருவத்தை வந்து எடுத்துக்கிறது. அதான் வந்து விஸ்வரூப தரிசனம் என்று சொல்லக்கூடியது. சூரபத்மனுக்கு வந்து நம்முடைய முருகப்பெருமான் வந்து தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை வந்து காமிச்சாரு. அது மாதிரி அர்ஜுனனுக்கு வந்து கண்ணபரான் வந்து அந்த விஸ்வரூப தரிசனத்தை வந்து காமிக்கிறார். அந்த உலகம் முழுவதும் நிறைந்து இருக்கக்கூடிய அந்த பெரிய உருவம் அது வந்து மகிமா. அணுவாவும் இருக்கலாம், தன்னை வந்து பெரிய உருவமாகவும் வந்து மாற்றிக்கொள்ளலாம். அடுத்து வந்து லகிமா. லகிமானா ஒரு பொருளை வந்து அப்படியே ஒரு பஞ்சு மாதிரி இப்படி மெல்லிசா வந்து தூக்குறது. அது மாதிரி மென்மையாக ஆக்கிக் கொள்வது, எடையற்றதாக ஆக்கிக் கொள்வது வந்து லகிமா. அடுத்து கரிமா. கரிமுங்கிறது யானையை குறிக்கும். அது மாதிரி கரிமாங்கிறது அந்த உடம்பு வந்து ரொம்ப எடை அதிகம் உள்ளதாக வந்து மாற்றிக்கொள்வது. அந்த மாதிரி இருந்தா என்ன பண்ணுவோம், அவனை அந்தாண்டமோட தள்ள முடியாது, அந்த அளவுக்கு அவன் வந்து வெயிட்டா வந்து இருப்பான். அடுத்து வந்து பிரகாமியம். பிரகாமியம் வந்து கூடு விட்டு கூடு பாய்தல் என்று சொல்றது. அடுத்து இசித்துவம். இசித்துவம்னா அந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களும் தனக்கு வந்து உடமையாக்கி கொள்வது. வசித்துவம் என்பது மற்றவர்களை வந்து தன்பால் ஈர்ப்பது, வசியம் செய்வது. அப்படி பிராப்தி என்ற அந்த 8, அந்த 8 பத்தி தான் அட்டமா சித்தி என்கிற தலைப்பில் வந்து நம்முடைய திருதுமல தேவனார் வந்து சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அட்டமா சித்தி என்பது அந்த யோகத்தால் எய்தக்கூடிய 8 வகை பேறுகள். அவை அனிமா முதல் வசித்துவம் வரை உள்ள 8. அதை பற்றி இன்னும் விளக்கமா வந்து பிற்பாடு வந்து நம்ம பார்க்க போறோம். அது பொது இயல்பை மட்டும் இங்க 71 மந்திரங்களால் வந்து நம்முடைய திருமல தேவபுரான் வந்து சொல்லியிருக்கின்றார்கள். பணிந்தன் திசையும் பரமனை நாடி துணிந்தன் திசையும் தொழுதம் பேரானை அணிந்த திசையிலும் அட்டமா சித்தி தனிந்தன் திசை என்று ஸ்தாபித்தவாறே. தமிழ்ல வந்து ஸ்தாபித்தவாறேன்னு வருது, வடமொழி வந்து ஸ்தாபனம், ஸ்தாபித்தல். இது திரண்ட கருத்து என்ன அப்படின்னா, அப்படியே எங்க பார்த்தாலும் இறைவன் தான் தெரியலாம். அட்டமா சித்தி வந்துச்சுன்னா என்னதுன்னா, நமக்கு வந்து உலக பொருள்கள் வந்து தென்படாது, எங்க பார்த்தாலும் அந்த இறை சொரூபம் தான் வந்து நம்ம தென்படும். இதுதான் பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பார் பதார்த்தம் பாரார். இந்த பரஞானமாகிய அந்த சிவஞானம் ஒருத்தருக்கு கிடைச்சிச்சுன்னா அவன் எந்த பொருளை பார்த்தாலும் சரி, படத்தை பார்த்தாலும் சரி, கொடியை பார்த்தாலும் சரி, விலங்க பார்த்தாலும் சரி, எதை பார்த்தாலும் அதுல உள்ள சிவத்தை தான் வந்து அவன் பார்ப்பான். அந்த உலக பொருள்களை வந்து அவன் பார்க்க மாட்டான். அதான் பரஞானத்தால் படத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பார் பதார்த்தம் பாரார். அந்த உலக பதார்த்தங்களை வந்து பார்க்க மாட்டாங்க. எல்லாமே அவங்களுக்கு வந்து சிவமா தான் அது தென்படும் என்ற அந்த கருத்து தான் அந்த பாட்டை வந்து சொல்லப்படுகிறது. பணிந்து என் திசையும். நமக்கு வந்து 8 திசைகள் நான் வந்து அதை பல முறை வந்து சொல்லியிருக்கேன். நம்ம பெரும்பாலும் அனுஷ்டானம் செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த திக்வந்தனம் என்று அந்த அஷ்டதிக்கு பாலகர்களுக்கும் நம்ம வந்து வணங்குவோம். ஏன்னா அந்த அஷ்டதிக் பாலகர்களையும் அந்தந்த திசைக்கு ஸ்தாபித்தது யாருன்னா நம்முடைய சிவபெருமான் தான். அதனால அவனுக்காகவும் வந்து அந்த திசைகள் காவலராக இருக்கின்றார்கள் என்று நம்ம அவனை வந்து வணங்குறோம். அப்படி கிழக்கு திசைக்கு வந்து இந்திரன், அப்படி இந்திராய நமக என்று சொல்லி கிழக்கு திசையை வந்து வணங்குவோம். அப்புறம் தென்கிழக்கு திசை, அதுக்கு வந்து அக்னியே நமக என்று தென்கிழக்கு திசைக்கு வணங்குவோம். அப்புறம் தெற்கு திசைக்கு வந்து யமாய நமக என்று சொல்லுவோம். அப்புறம் தென் மேற்கு, அதற்கு வந்து நிருதியே நமக என்று சொல்லுவார்கள். அந்த கணம் அடுத்த மேற்குக்கு வந்து அது வர்ணாய நமக என்று வர்ண தேவனை வந்து வணங்குவோம். அடுத்த வட மேற்குக்கு வந்து வாயுவே நமக என்று வாயு தேவனை வணங்குவோம். அப்புறம் வடக்கு திசைக்கு வந்து குபேரன், அல்ல குபேராய நமக. இறுதியா வந்து வடகிழக்கு திசை என்று சொல்லக்கூடிய அந்த ஈசான்யமோடு அல்ல ஈசானாய நமக என்று இந்திராய நமக, அக்னியே நமக, யமாய நமக, நிர்திய நமக, வர்ணாய நமக, வாயுவே நமக, குபேராய நமக, ஈசானாய நமக இருக்கிறோம். ஏன் வந்து அந்த ஈசானத்தை வந்து கடைசியா வச்சாங்க அப்படின்னா, வடகிழக்கு திசையில உள்ள இந்த ஈசானத்துல வந்து சிவத்தோட அம்சம் வந்து அதிகம். இப்ப சூரபத்மன், ராவணன் எல்லாம் இருந்திருக்காங்க.
அவங்க என்ன பண்ணாங்க, அந்த திசை பாலகனப்ப ஈசான திசையை மட்டும் தொடவே இல்லை, ஈசான திசைக்கு போகவே இல்லை. அங்க போனா நம்ம வந்து தோற்று விடுவோம் என்று அவர்களுக்கு உள்ளூர தெரிந்திருக்கின்றது. இந்த ஈசான திசைக்கு சிறப்பு உண்டு என்று நம்ம சிவஞான முனிவர்கள் வந்து மாபாடியத்துல வந்து எழுதியிருக்கின்றார்கள். ஆனா மற்ற திசைக்கு போய் ஜெயிச்சாங்களே ஒழிய ஈசான திசைக்கு அவர்கள் போகவே இல்லை என்று சொல்றார்கள். அப்புறம் ஒரு வீடு கட்டுறோம், அப்புறம் பூமி பூஜை பண்ணோம்னா எங்க பண்றோம், அந்த வடகிழக்கு மூலையில தான் நம்ம என்ன சொல்றோம், ஒரு போர் செட்டு போட்டு தண்ணி கொண்டு அதை வச்சுதான் நம்ம அங்க இருந்து ஆரம்பிக்கிறோம். அந்த அளவுக்கு மங்களமானது. இதுவே பெருமானை என்ன செய்யணும், அதாவது 8 திசைகளிலும் பணிய வேண்டும், வணங்க வேண்டும். 8 திசைகளும் பெருமானை வணங்கி பெருமான் தான் அங்கங்கு திசை காவலராக இருந்து அவர்களை இயக்கி கொண்டிருக்கின்றார். அவர்களுக்கு அந்த பதவி கொடுத்ததும் அவர்தான், அவர்களை அந்த பதவியில் செயல்பட வைப்பதும் அவர்தான். அவர்களால் தானா வந்து செயல்பட முடியாது. இப்ப என்னால வந்து திருமந்திரத்துக்கு வந்து உரை சொல்ல முடியாது. பெருமான் தான் என் உண்மையிலிருந்து இறக்கி சரிங்களா, அந்த தருமபுரம் முறை, அந்த திருவாடுதுறை உரை, அதன் மூலமாக வந்து பெருமான் தான் என்னை வந்து சொல்ல வைக்கின்றார். எனக்குன்னு தனிப்பட்ட திறமை வந்து கிடையாது. எனவே பெருமான் தான் அந்த 8 திசை காவலராம் இருக்கின்றார்கள். அதற்குள் அதை வந்து அவர் தான் செயல்படுத்துகின்றார் என்று நீங்கள் உறுதி கொள்ள வேண்டும். துணிந்துனா ஒரு உறுதி கொண்டு என்ன செய்யணும், தொழுது துணிந்து என் திசையும் தொழுது எம்பிரானை அணிந்து கொண்டு இசையினும் அட்டமா சித்தி. நமக்கு அணிகலன் எது அப்படின்னா, நமக்கு அணிகலன் வந்து சிவபெருமான் தான், சிவநாமம் தான், சிவ பூஜை தான். எனவே பெருமானையே அதை அணிந்து கொண்டு அணியாக நமக்கு இட்டுக்கொண்டு அதன் மூலமாக தான் நமக்கு அந்த அட்டமா சித்திகள் என்று அந்த 8 சித்திகளும் கிடைக்கும். அந்த அட்டமா சித்தி தனிந்து என் திசையும் என்ன செய்யணும், அந்த 8 திசைகளும் நம்ம வணங்கி அங்கதான் பெருமான் வந்து அந்த திசைப்பாளர்களை ஸ்தாபித்தவாறு பெருமான் தான் அங்கு அவர்களை நிலைநிறுத்தி இருக்கின்றார் என்று நாம் புரிந்து கொண்டு அந்த திக்பந்தனத்தை செய்த வேண்டும். அந்த மாதிரி செஞ்சாலே நமக்கு என்ன கிடைக்கும், இந்த அட்டமா சித்திகளும் வந்து நமக்கு கிடைக்கும். நாம பயிர்றது அட்டாங்க யோகம். அது யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. அதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பேர்கள் வந்து அந்த 8 பேர்கள். அனிமாதிரி ஆரம்பிச்சு வசித்துவ முறை உள்ள அந்த 8 விளக்கணும். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, நமக்கு வந்து அந்த எடுத்தோட நம்ம யமம் செய்யறோம். யமம்ங்கிறது நம்ம விளக்க வேண்டியது. நம்மகிட்ட என்னென்ன தீய குணங்கள் இருக்கின்றதோ அதையெல்லாம் விளக்க வேண்டும். நம்மகிட்ட காமம் இருக்கு, குரோதம் இருக்கு, லோபம் இருக்கு, மோகம் இருக்கு, மதம் இருக்கு, மாச்சரியம் இருக்கு, அந்த மாதிரி 6 தீய குணங்களும் இருக்கு. அதை விளக்கணும். அப்புறம் என்ன செய்யணும், நியமம், நல்ல ஒழுக்கம் வந்து விடும். என்கிட்ட அன்பு இருக்கணும், அருள் இருக்கணும், பொறுமை இருக்கணும், பிரம்மச்சரியம் இருக்கணும். அந்த மாதிரி அந்த நியமத்தை கொண்டு வரணும். இதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உடம்பை உறுதி செய்வதற்காக நம்ம என்ன செய்யணும், அங்க ஆசனம் போடணும். அப்புறம் ஆசனத்துல நிலைநிறுத்தின பிறகு நம்முடைய மூச்சு காற்று வந்து தன்னுடைய இயல்புப்படி போகாமல் நம்முடைய இச்சைப்படி மூச்சை வந்து நடத்த வேண்டும். அங்க பிராணாயாமம் செய்ய வேண்டும். பிராணாயாமம் செஞ்சோன்னா அதை வந்து மனசுக்கு வந்து ஒரு தெளிவு உண்டாகும். அப்போது அதை வந்து ஒரு திசையில் வந்து செலுத்த வேண்டும். ஐம்புடன் வசதி நிறுத்தாம நம்ம என்ன செய்யணும், ஒரே ஒரு பொருள் மீது அதை ஒரு 12 வினாடிகள் நிலைநிறுத்தினோம்னா அது பிரத்யாகாரம். அது மாதிரி ஒரு 12 பிரத்யாகாரத்துல நிலைச்சி நிறுத்தினா அது ஒரு தாரணை ஆகும். இது மாதிரி 12 தாரணை நிகழ்ச்சியில அப்படின்னா ஒரு தியானம் ஆகும். இது மாதிரி 12 தியானமானா அது ஒரு சமாதி ஆகும். ஏன்னா ஒரு கால அளவை வச்சு நம்ம சொல்றோம். கால அளவு கிடையாது, நம்ம காலத்தை தாண்டிதான் போறோம். இந்த பெருமான் வந்து காலம் காலத்துக்கு அப்பாற்பட்டவன், கால அதீதன், கால தெரிஞ்சு அவன். ஏன்னா கால தத்துவமே எங்க வருது, அந்த வித்யா தத்துவம் தான் வருது. கலை நியதி, காலம் நியதி, கலை வித்தை, அராகம் போடுங்கிறப்ப இந்த வித்யா தத்துவம் தான் காலமே வருது. இந்த வித்யா தத்துவத்துக்கு மேல உள்ள சிவதத்துவத்துல வந்து அங்க காலமே கிடையாது. அது போல என்ன செய்யணும், நம்ம பெருமானை வந்து வணங்க வேண்டும். பெருமானை வந்து அந்த 8 திசைகளிலும் நிலைப்படுத்தி 8 திசைகளும் பெருமான் தான் இருக்கின்றான். இந்த 8 திசைகளும் திக்குகள் சொல்றோம். அந்த திசைகளே அம்பரமாக பெருமான் வந்து திகம்பரனாக இருக்கின்றான்னா அவன் அவ்வளவு பெரியவன். 8 திசைகளும் அவனுக்கு ஆடையாக அம்பரமாக இருக்கின்றது. அவனை திகம்பரன் என்று சொல்வார்கள். என் பிரானை வந்து நம்ம என் திசையும் நம்ம பணிந்து அந்த அட்டமா சித்திகளை நாம் பெற வேண்டும் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல சொல்லியிருக்கின்றார்கள்.
எனவே யாவரும் அட்டமா சித்திகளை நாம் பெற்று அதை பெறுவதற்காக 8 திக்கிலும் பெருமானை வந்து வணங்கி அவர் காட்ட வழியிலேயே சிவபெருமானை நாம் வழிபட வேண்டும். அங்குள்ள லிங்கங்களை இப்ப நம்ம இருக்க போறோம், கிரிவலம் போறோம். கிரிவலம் போனா அங்க 8 திசைக்கு 8 லிங்கங்கள் வச்சிருக்காங்க இல்லையா, அந்த லிங்கங்களே நம்ம வழிபடுறோம். கிரிவலத்துக்கு அதான் வந்து பெருமை. அடுத்து 2வது திருப்பாடல். பரிசறிவானவர் பண்பன் அடியன துரிசர நாடியே புவலி கண்டேன் அரியதனக்கில்லை அட்டமா சித்தி பெரிதர் செய்து பிறப்பறுத்தானே. இறைவன் அடி காண்டால் நமக்கு அட்டமா சித்திகளும் எளிதாக கிடைத்துவிடும் என்பது இந்த பாடலுடைய திரண்ட கருத்து. பரிசறி வானவர், வானவர்கள் என்பது தேவர்கள். 33 கோடி தேவர்கள் வந்து இருக்கின்றார்கள். அந்த 33 கோடி தேவர்கள்ல வந்து யாரு அப்படின்னா அது துவாதச ஆதித்யர்கள். ஆதித்யர்கள் வந்து 12 பேர். அப்புறம் ஏகாதச ருத்ரர்கள். தசம்னா 10, ஏகம்னா 1. அப்ப 11 ருத்திரர்கள். அப்ப 12 23 ஆச்சு. அப்புறம் அஷ்ட வசுக்கள், 8 வசுக்கள் இருக்காங்க. அப்புறம் 2 அஸ்வினி தேவர்கள். இதெல்லாம் கூட்டம்னா 33 கோடி. 33 வகையான, அது எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். கோடி என்பது ஒரு எண்ணிக்கைக்காக அளவு அறிந்திருக்கும். 33 வகையாக தேவர்கள் இருக்கின்றார்கள். அந்த பரிசறி வானவர், அந்த தேவர் முதலாக அந்த அனைத்து உயிர்களுக்கு உள்ளாரையும் பெருமான் தான் உயிருக்கு உயிராக இருக்கின்றான். அவன் தான் அவருடைய பண்பாக குணமாக இருக்கின்றான். அதை நான் அறிந்து கொண்டு அந்த பண்பனாகிய அந்த பெருமானுடைய அடி, அவருடைய திருவடிதான் எனக்கு சரண் என்று துரிசு அறநாடியே. துரிசுனா குற்றம், நம்முடைய உள்ள அந்த குற்றம், அந்த மனக்குற்றம் நீங்குமாறி அதை நாடி அதை விரும்பி பூவெளி கண்டேன். திருவடி தரிசனம் கிடைச்சிட்டாலே நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நம்ம அந்த பரசிவ வெளிக்குள்ள வந்து போயிடும். அது வரைக்கும் நம்ம உருவமா வந்து பெருமானை வந்து வழிபட்டு கொண்டிருந்தோம். மூலாதாரத்துல வந்து கணபதி, சுவாதிஷ்டானத்துல வந்து பிரம்மா, மணிப்புலகத்துல வந்து விஷ்ணு, அனாகத்துல வந்து ருத்ரன், இங்க விசித்தியில வந்து மகேஸ்வரன், இங்க வந்து சதாசிவன். இதெல்லாம் உருவத்தோடு கூடியது. இது 5 வந்து உருவம், இது 6வது வந்து அரு உருவம். அந்த மாதிரி இருந்துட்டு இதுக்கு மேல தாண்டி போனா என்ன இருக்கும் அப்புறம் அதுக்கு மேல போனா வெளிதான் இருக்கும். பெருமான் வந்து அங்க வெட்ட வெளியாக, பரசிவ வெளியாக காட்டுக் கொடுப்பார். எனவே அந்த பூவெளி கண்டேன், அதை போல தூய்மையான பரவெளி வந்து கிடையாது. எனவே அரியது எனக்கு இல்லை. எப்போது பெருமாள் திருவடியை பார்த்து அதுதான் வந்து பரவெளியாக, பரசிவ வெளியாக இருக்கின்றது என்பதை நான் புரிந்து கொண்டோனும், அப்போது எனக்கு வந்து அருமையானது என்று எதுவுமே கிடையாது. எல்லாமே எனக்கு எளிமையானது. இந்த அட்டமா சித்தி பெருதொருள் செய்து பிறப்படுத்தானே. பெருமான் வந்து எனக்கு அந்த அனிமாவிலிருந்து வசித்துவம் உள்ள அந்த 8 சித்திகளையும் பெருமான் எனக்கு அருளி, பெரிய அருள்ங்கிற சாதாரண அருள் இல்ல, அது பெரிதாக எனக்கு அருள் செய்து பிறப்படுத்தானே, பிறவியை வந்து நீக்கினான். இந்த அட்டமா சித்தி எல்லாம் என்னது ஒரு சைடு எஃபெக்ட் தான். இந்த மெயின் எஃபெக்ட் எது? மெயின் எஃபெக்ட் வந்து நமக்கு முக்தி என்பது தான். இந்த சாயுஜ்ய முக்தி என்று சொல்லக்கூடிய பெருமானுடைய கலப்பது. அதற்கு வந்து பயனாக நமக்கு கிடைப்பது வந்து அந்த அட்டமா சித்தி. அந்த அட்டமா சித்திகளை வந்து அந்த யோகி வந்து பயன்படுத்த மாட்டான். சிவபெருமான் வந்து அவர் மூலமாக வந்து அதை வந்து பயன்படுத்துவார். அதனாலதான் திருமருகல்ல வந்து அந்த வணிகனை வந்து நம்முடைய ஞான சம்பந்தர் வந்து அவனை வந்து இருக்கிறார். பூம்பாவை வந்து அந்த எலும்பிலிருந்து உருவத்தை வந்து கொடுத்தார். அதுபடி அப்போதைய அந்த மகனை வந்து நம்முடைய நாவுக்கரசு பெருமான் வந்து உயிர்ப்பித்தார். அந்த முதலை உண்ட பாலகனை வந்து சுந்தரர் வந்து நம்மளுக்கு உயிரோடு கொண்டு வந்தார். அதெல்லாம் வந்து அந்த சித்திகள். ஆனா அந்த சித்திகளை அவர்கள் பயன்படுத்தவில்லை. சிவபெருமான் வந்து அவர்கள் மூலமாக செயல்படுத்தினார். அவங்க வந்து தாங்கள் செய்வதே தெரியாது. அது என் செயலாவது யாதொன்றும் இல்லை, எல்லாம் முன் செயலே என உணரப் பெற்றேன். பெருமான் தான் செய்கின்றான்னு தெரியுங்க. அவங்க வந்து இந்த ஆத்ம போதத்தால செய்யல, சிவபெருமானுடைய சிவபோதம் தான் அவர்களை வந்து அங்க ஆட்கொள்கின்றது. எனவே நம்ம வந்து
7 வகை 4 வகை தோற்றம் 7 வகை பிறப்புன்னு பாக்குறோம். அந்த 7 வகை பிறப்புல உயர்ந்தது வந்து அந்த தேவர்கள். தாவரம் தான் அந்த அடிப்படையா இருக்கு. ஓரடி உயிராக இந்த தாவரம் இருக்கின்றது. அப்ப 6 உயிராக மனிதன் வந்து இருக்கின்றான். அதற்கு மேல வந்து தேவர்கள் இருக்கின்றார்கள். அதனால அந்த பரிசறி வானவர் என்று அந்த தேவர்களை சொன்னதுனால ஓர் உயிர் உடைய அந்த தாவரத்திலிருந்து எல்லா உயிரோட்டத்தையும் குறிக்கும். 4 வகை தோற்றம் 7 வகை பிறப்பு 84 லட்சம் யோனி பேதம் என்று சொல்லக்கூடிய எல்லா உயிர்வட்களும் இருக்கும். இந்த எல்லா உயிருக்குள்ளும் உயிருக்கு உயிராக இருந்து சிவபெருமான் தான் அவர்களை செயல்படுத்துகின்றான். அவருடைய பிராரப்த கர்மத்தின்படி பெருமான் அவர்களை ஆட்டுவிக்கின்றான். இந்த இடத்துல இந்த தேதியில இன்னைக்கு நம்ம வந்து திருமந்திரம் பத்தி சிந்திக்கணும் அப்படின்னா பிரேமாமா வந்து பிளான் போடல, நான் பிளான் போடல, சிவபெருமான் வந்து பிளான் வந்து போட்டிருக்காரு. நம்ம 25 பேர் கலந்துக்கணும். ஆனா அந்த பாக்கியத்தை வந்து சிவபெருமான் தான் நமக்கு கொடுக்கின்றார். இதை வந்து எல்லாத்தையும் சிவபெருமான் தான் பார்த்து கொண்டே இருக்கிறான்னா அவன் வந்து அதை இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டின்னு சொல்ற மாதிரி அவன் இருந்த நிலையிலிருந்தே எல்லாவற்றையும் வரக்கூடியவன். அப்பேற்பட்ட முற்றோடைய உடையவன். அவனுடைய ஆற்றலுக்கு வந்து எல்லையே கிடையாது. வரம்பில் ஆற்றல் அதை கொடுப்பான். நமக்கு அதன் மூலமாக அந்த இன்பத்தை முக்தி இன்பத்தை வந்து கொடுப்பான். இதே சிவனுடைய திருவடி என்பது நான் எனது அற்ற இடம்தான் திருவடி என்பது கூறப்படும். நானும் அற்று போய் எனது அற்று போனா அங்க என்ன மிஞ்சும் கூட அங்க வந்து அந்த வெளி மட்டும்தான் அஞ்சும். அந்த வெளி மட்டும்தான் நமக்கு மிஞ்சும். அது வந்து சாதாரண வெளி நம்ம காணக்கூடிய அந்த சாதாரண ஆகாயம் வந்து கிடையாது. அது வந்து பரசிவ வெளி. எனவே சிவனுடைய திருவடி அது பரவெளியாக இருந்தது. எனவே அவன் அடியே பரவெளி. நம்ம பரவெளியை கண்டோம்னா அங்க வந்து நமக்கு அரியது ஒன்று எதுவுமே இல்லை. வெட்ட வெளிதனை மெய்யந்து இருப்போருக்கு பட்டாயம் ஏதுக்கடி குதம்பாய் பட்டாயம் ஏதுக்கடியும் வரும். ஏதோ அப்பேற்பட்ட ஆகாசமே எனக்கு வந்து சொந்தமா இருக்கு, பெருமானே எனக்கு சொந்தமா இருக்கான், அப்படி எனக்கு ஒரு நிலத்தை போட்டு நான் எதுக்கு பட்டாயம் போட்டுக்கணும் அப்படி அவர் வந்து கேட்பார். அப்பேற்பட்ட அரியது வந்து அவங்க எதையும் வந்து விரும்ப மாட்டார்கள் என்ற அந்த கருத்தை வந்து இந்த 2வது பாட்டு வந்து சொல்லியிருக்கின்றார்கள். எனவே நான் பெறக்கூடிய பரிசு, எனக்கு வேண்டிய பரிசு எது? அது சிவபெருமானுடைய திருவடி பேரு என்பதை நாம் வந்து என்ன அந்த ஆணவமல குற்றம் வர நாம் உணர வேண்டும். உணர்ந்து என்ன செய்யணும்? அவனை நான் வந்து தியானித்தேன். அவனை தியானித்ததால் எனக்கு என்ன செய்தது? சமாதி கிட்டியது. இந்த சமாதி வந்து எங்கோ வெட்ட வெளியாக தான் இருந்தது. அப்போது எனக்கு பெறுதற்கரிய பேரு என்று எதுவும் இல்லை. எல்லாம் வந்து எனக்கு எளியதுதான். எனவே மற்றவர்களுக்கு வந்து இந்த அட்டமாத்தி எல்லாம் அறியது. ஆனா பெருமான் வந்து அதை எனக்கு பரிசாக கொடுத்து என்ன செய்யலாம்? மறுபடியும் பிறவியில் ஆழ்த்தவில்லை. அட்டமாத்தியை நான் பயன்படுத்தினா எனக்கு பிறவி கிடைக்கும். ஆனா என்ன செய்யலாம்? பெருமான் வந்து அவன் வந்து தன்னுடைய செயலுக்காக பயன்படுத்தினான். அதெல்லாம் என்னை பிறப்படுத்தானே, பெருமானுடைய பிறவியை வந்து நீக்கினான் என்று சொல்லி இருக்கின்றார்கள். சிவயோகிகளுக்கு அட்டமாதித்தை தானே கிடைக்கின்றது. முயற்சியின்றி தானே பெருமான் வந்து அவளுக்கு பரிசாக கொடுக்கின்றான். ஏற்கனவே பல முறை சொல்லுவேன். நம்ம வந்து இந்த 6 ஆதாரம் இருக்கே, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகரம், விருத்தி ஆகியட்டு ஒவ்வொரு நிலைக்கும் நம்ம 2 வருஷம் 12 வருஷம் வந்து முயற்சி செஞ்சு இந்த நிலைக்கு வரணும். இந்த நிலைக்கு வரும்போது மறுபடியும் ஆசைப்பட்டாங்கன்னா மறுபடியும் அந்த பரமபத விளையாட்டு மாதிரி பாம்பு வாயில பட்ட மாதிரி கீழே இறங்கி மூலாதாரத்துக்கே போடுவோம். அந்த மாதிரி இந்த நிலைக்கு நம்ம வந்ததுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் என்ன செய்யுது? பெருமான் வந்து இங்கிருந்து நமக்கு வந்து அகஸ்தாரம் என்கின்ற அந்த நிராதார யோகமும் அப்புறம் மீதானம் என்று சொல்லக்கூடிய அந்த துவாதசாந்த பெருவழி, இது 2ம் வந்து பெருமான் கொடுக்கக்கூடிய பரிசு. இந்த பையன் உணவு கஷ்டப்பட்டுக்கானே அப்படின்னு பெருமான் பார்த்து இறக்கப்பட்டு நம்ம தூக்கி என்ன பண்ணுவாரு? என்னுடைய சகஸ்தாரம் நிராதார யோகத்தையும் அங்க மீதானம் என்கின்ற அந்த துவாதசாந்த பெருவழியும் பெருமான் கொடுப்பது அந்த நமக்கு பரிசு என்று நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்த பாடல். குறவன் அருளில் குறிவழி மூலன் பறையில் மனமுக்கு தங்கட்டம் பார்த்து தெரிதல் சாம்பவி கேசரி சேர பெரிய சிவகதி வேரட்டம் சித்தியே. இதுல வந்து 2 வகையாக வந்து அவங்க பொருள் கண்டிருக்கிறார்கள். தர்மபுரத்துல வந்து ஒரு வகையாகவும் நம்முடைய திருவாடுதுறையில வந்து ஒரு முகமாகவும் செஞ்சிருக்காங்க. திருவாடுதுறை என்ன சொல்லியிருக்காரு? சீனாட்டான கண்டமணி தீர்த்து என்ன சொல்லியிருக்காரு பார்க்கலாம். குறவன் அது
குரு. குருவை தான் குறவன்னு சொல்றோம். அந்த குருவன் அருளில், அந்த குருவருளால் அவன் வந்து ஒரு குறியை வந்து காமிக்கிறான். இதுதான் என்னை அடைய வேண்டிய குறின்னு இது சுட்டி காமிக்கின்றார். எனவே அவர் சுட்டி காட்டிய அந்த நெறி வழியே, அந்த யோக நெறி வழியே, அந்த அட்டாங்க யோக நெறி வழியே, அதன் மூலமாக நான் என்ன செஞ்சேன் போறப்ப எனக்கு முதல்ல தெரிஞ்சது அந்த மூலாதாரம். இந்த மூலாதாரத்துல என்ன இருந்தது? அங்க வந்து ஒரு அக்னி இருந்தது. மூலாதாரத்து மூன்றெழுக்கணலை காலால் எழுப்பும் கருத்து அறிவித்து அன்னை இட்டத்தி அடி வைத்திலேயும் பட்டத்தர் யானும் இட்டத்தி முழுக முழுகவே முன்னை இட்டத்தி முப்புறத்திலே பின்னை இட்டத்தி தென்னிலங்கையிலே அன்னை இட்டத்தி அடி வைத்திலே யானும் இட்டத்தி முழுக முழுகவே என்று அந்த அன்னையை வந்து என்ன செய்வார்? இந்த வாழை மட்டையில, பச்சை வாழை மட்டையில வச்சு எரிப்பார் இல்லையா? அப்ப அந்த மூலாதாரத்தின் கடலை தான் அங்க இருக்காங்க. இதே வந்து மூல அக்னியை நம்ம என்ன செய்யணும்? மூலத்துல அந்த அக்னி இருந்துகிட்டே இருக்கு. அதை மேல மேல நம்ம படிப்படியா எழுதி போய் இது வரைக்கும் நம்ம வந்து கொண்டுட்டு வரணும். அந்த மூல அக்னியை நம்ம என்ன செய்யணும்? அதை பறையின் மனமிகு சங்கட்டம் பார்த்து, பறைங்கிறது அம்பாளை குறிக்கும். அம்பாளும் அங்க வந்து வெளியாதான் இருக்காங்க. அந்த சிவன் எப்படி இருக்காரோ அந்த மாதிரிதான் அம்பாளும் இருப்பா. எனவே சிவபெருமானும் வந்து அந்த ஆகாயமாக, பர ஆகாயமாக இருக்கின்றான். அந்த பறையின் மனமிகு, அந்த வாசனை மிகுந்த சிவமனம் கமலக்கூடிய அந்த இடத்தோடு சங்கட்டம் பார்த்து, சங்கம்னா ஒரு கூட்டம், முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம்னு பார்க்கிறோம், தமிழ் சங்கம்னு பார்க்கிறோம். 4 பேர் சேர்ந்தா அது வந்து சங்கம்னு சொல்றது. நிச்சங்கத்வே நம்முடைய ஆதித்தங்க சத்தங்கத்துவே நிச்சங்கத்துவம், நிச்சங்கத்துவே நிர்மோகத்துவம், நிர்மோகத்துவே நிச்சலதத்துவம், நிச்சலதத்துவே ஜீவன் முக்தி. அதுல நமக்கு என்ன சொல்றோம்? அதாவது சத்தங்கம், சங்கம் என்பது கூடுவது. எனவே அந்த பராகயத்தின் கண் வந்து அந்த மூல அக்னியை கொண்டு போய் அதை கூட்டுகின்றார். அது கூட்டுறப்ப அந்த சங்கட்டம் பார்த்து, அப்போ உடம்புக்கு மனசுக்கெல்லாம் நிறைய சங்கடங்கள் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதுதான் நான் வந்து போன வகுப்புல உங்களுக்கு வந்து டிஸ்கிளைமர் மாதிரி சொன்னேன். சரிங்களா? உடம்புக்கு வந்து பல உங்கள் ஏற்படும். ஏன்னா அந்த உடம்பு வந்து அதுக்கு வந்து பழகல். அதை வந்து நம்ம படிப்படியா வந்து பக்குவம் பண்ணி கொண்டு போகணும். அந்த மாதிரி கொண்டு போக நேரடியாக கொண்டு போறப்ப பல சங்கடங்கள், பல துன்பங்கள் வந்து வரும். அந்த மாதிரி இருந்தாலும் அந்த துன்பத்தை எல்லாம் படிப்படியா போயிடும். இது வந்து நிலைச்சு நிக்காது. அது படிப்படியா நம்ம விட்டு நீங்கி விடும். அதை நீங்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அப்ப சாம்பவி தெரிதரு சாம்பவி கேசரி பார்த்து, சாம்பவி யோகம் கேசரி யோகம்னு பிற்பாடு சிந்திக்க போறோம். அந்த சாம்பவி கேசரி யோகங்களை அதை நீங்கள் பொறுத்து சேர, அதை நீங்கள் பொருந்தினால் பெரிய சிவகதி நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பேரு வந்து அந்த சிவகதி தான். அது பேரு 8ஆம் சித்தியே, 8 சித்திகளாகி அந்த 8ஆம் சித்தியாகிய அந்த பேரும் கிடைக்கும் என்ற கருத்து வந்து இந்த பக்கத்துக்கு. எனவே குரு என்பது எங்களுக்குரிய சாதாரண ஆசிரியன் இல்லை, அவன் வந்து ஞான ஆசிரியன். அவன் வந்து சிவனே தான். அவன் கொள்ளக்கூடிய குறி, அவன் வந்து இந்த நிலையை நீ அடைய வேண்டும் என்று குறிக்கக்கூடியது. அதான் நம்முடைய மெய்கண்டாட்டுக்கர்ல, மெய்கண்டாட்ட போய் அருள்நந்தி கேட்கிறாரு, ஆணவத்தின் இலக்கணம் என்ன, ஆணவத்தின் சுரூபம் என்ன அப்படிங்கிறப்ப ஒரு வார்த்தை கூட பேசல, இப்படியே வந்து சுட்டி காமிச்சாரு. நீதான் அது வந்து ஆணவத்தின் இலக்கணம் நீ கேட்கிறியே, அதுதான் மிகப்பெரிய ஆணவம் அப்படி சுட்டி காட்டுவார். ஏன்னா அது சுட்டி காட்டுவது அது பெருமாள் அந்த குரு வந்து அந்த குறித்த நிலை. எனவே அந்த மூலக்கணல் வந்து மேலே எழும்பும் போது உடம்பிலும் மனதிலும் பல சங்கடங்கள், பல துன்பங்கள் வந்து இருக்கும். ஆனா இந்த துன்பங்கள்லாம் தாண்டிட்டு நீ போனா உங்ககிட்ட வந்து சிவமனம் வந்து கமலம் என்று சொல்றாங்க. சாம்பவினா என்ன? சாம்பவி என்பது நம்முடைய அநாகத சக்கரம் என்கின்ற அந்த இதய சக்கரத்தில் நம்முடைய சித்தத்தையும் பிராணவாயும் ஒடுங்கி இருக்கக்கூடியது. அந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, உங்க கண்ணு வந்து
பாதி திறந்து பாதி மூடிட்டு இருக்கும். இது வந்து முழுசா மூடுறது கிடையாது, முழுசா சொல்றது அரை பார்வையா இருக்கும். அதைதான் வந்து விழித்த கண் குருடாய் என்று, அது கண்ணு விழித்திருக்கும், ஆனா அவங்க எதையும் பார்க்க மாட்டாங்க. அவங்க பார்வையில வந்து உள்நோக்கி இருக்கும், அகம் நோக்கி இருக்கும். அந்த மாதிரி உணவுப்பட்ட யோகி வந்து அந்த விழிப்பும் மூடுதலும் இல்லாத அந்த பார்வையோடு இருப்பது, அதான் வந்து சாம்பவி முத்திரை என்று சொல்லப்படும். கேசரி, கேசரி என்பது நம்முடைய சுருமனை நாடில வந்து இங்க புருவ மத்தியில், இந்த புருவ மத்தியில் தான் என்ன இருக்கு, அது ஆன்மாவுக்கு ஜாகிரத் நிலை என்கிற விழிப்பு நிலையில வந்து இருக்கிறது. அதான் நம்முடைய சிற்றம்பலம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆகாயம். அந்த ஆகாயத்துல வந்து என்ன செய்யுது, அந்த மனமும் பிராணனும் ஒடுங்கும் போது நமக்கு சாம்பவிக்கு வந்து அது அந்த அரை பார்வை, மூடுதலும் திறத்திலும் இல்லாத அரை பார்வையாக இருக்கும். கேசரிக்கு வந்து இந்த புருவ நடுப்பார்வை இப்படி இருக்கும். வந்து நம்முடைய கிரியா யோக பாபாஜி வந்து அந்த மாதிரி வச்சிருப்பாரு, சிவானந்த பரமஹம்சர் வந்து அந்த மாதிரி வந்து இப்படி வச்சிருப்பாங்க. அதை வந்து அதை கேசரி முத்திரை என்றும் சாம்பவி முத்திரை என்றும் சொல்கின்றோம். அந்த அதன் மூலமாக என்ன செய்யும், அப்ப நமக்கு சிவகதியும் அட்டமா சித்தியும் கிடைக்கும். விழித்த கண் கூடாய் திரியக்கூடிய வீரர்கள் என்று சொல்வார்கள். இதை வந்து சாம்பவி யோகம் என்றும் சொல்வார்கள், கேசரி யோகம் என்றும் சொல்வார்கள், சாம்பவி மகாமுத்ரா என்றும் சொல்வார்கள், கேசரி மகாமுத்ரா என்றும் சொல்வார்கள். சரி, இப்போ வந்து தர்மபுர முறை வந்து பார்க்கலாம். குரவன் அருளில், அந்த யோக குருவின் அருளால் குறிவழி அவர் வந்து என்ன சொல்றாரு, உன்னுடைய உயிராற்றல் ஜீவான்மா இப்ப எங்க இருக்குன்னா அந்த மூலாதாரத்துல இருக்குது. அந்த வாயும் என்ன செய்யுது, அந்த பிராணன் வந்து மேல போகுது, அபானன் வந்து கீழே போகுது. எனவே அந்த மூலாதாரத்தை நோக்கிதான் அந்த வாயு வந்து ஓட போகின்றது. எனவே அந்த மூலாதாரத்தை நோக்கி ஓட பார்க்கக்கூடிய அந்த வாயுவை, பிராண அபான வாயுவை என்ன செய்யணும், அந்த மாதிரி அது ஓடாம என்ன செய்யணும், பறையின் மனமிகு, பறை என்பது சக்தி ஸ்தானத்தை குறிக்கும். அந்த சக்தி ஸ்தானமாகிய இந்த லலாடத்தில், லலாடம் என்பது நெற்றியை குறிக்கும். அந்த நெற்றியில் சேரக்கூடிய அந்த அரிய நேரத்தை நீ பார்த்து அந்த வாயுவை துணையாக கொண்டு நேர்த்தினோம். சாம்பவி யோகம், அந்த கேசரி யோகம், இதை செய்வாருக்கு அது பெரிய சிவகதி கிடைக்கும். அந்த 8ஆம் சித்தியாகிய வசித்துவம், முதல் சித்தி வந்து அனிமா, 8வது சித்தி வந்து வசித்துவம். எல்லாரும் வந்து ஒன்பால் ஈர்க்கப்படுவார்கள். சில குருவிட்ட வந்து நிறைய பேர் வந்து ஈர்க்கப்படுவதற்கு காரணம் வந்து அந்த வசித்துவம் என்ற சக்தி தான் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இந்த மனம் என்பதை என்ன சொல்றோம், நம்ம மனம் வாசம்னு பொருள் எடுத்தோம். இந்த மனம் என்று கூடுதல்னு சொல்றாங்க. ஆணும் பெண்ணும் படக்கூடியது திருமணம் இல்லையா, அது மாதிரி ஜீவான்மாவும் பரமான்மாவும் அந்த சேரக்கூடிய மனம், அதுதான் மனம் இருக்கிறார்கள். அங்க வந்து சங்கடம் என்பது துன்பம்னு எடுத்துட்டோம். இங்க சங்கடம்னா சிறிது இடம், அந்த இடம் என்னது, சின்னோண்டு இடம் தான் அந்த இடம், ஊசிமுனை வாசல் என்று சொல்வார்கள். அந்த மாதிரி இருந்துகிட்டு நீ என்ன பண்ணும், அதுல சாம்பி யோகத்துல வந்து கண்கள் வந்து அறை மூடி அறை வந்து திறந்து இருக்கும். இதுவே நம்முடைய கேசரி முத்திரையில வந்து புருவனோடு பார்வையாக இருக்கும். இதை வந்து நம்ம தீட்சை மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மாதிரி 8வது சக்தி வந்து இந்த யோகங்களால் கிடைக்கும் என்ற கருத்தை வந்து இந்த 3வது பாட்டை வந்து சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து 4வது திருப்பாடு. காயாதிபூதம் கலைகால மாயையில் ஆயாதகல அறி ஒன்றானாதியே ஓயா பதி அதன் உண்மையை கூடினார் வீயா பரகாயம் மேவனுமாமே. காயாதி, காயம், காயம்னா போன பாட்டுல பார்த்தா வந்து உடம்ப குறிக்கும். காய சித்தி, காய கல்பம், உடம்ப வந்து கல்ப காலம் வந்து சித்தி பண்ணி வைப்பது. ஆனா இங்க வந்து காயாதி அப்படின்னா காயம் என்பது ஆகாயத்தை குறிக்கும். அந்த ஆகாயத்தில் உள்ள ஆனா வந்து கெட்டு விட்டது, குறைந்து விட்டது. அதாவது முதல் குறை அல்லது கலை குறைன்னு இலக்கணத்துல வந்து சொல்வாங்க. எனவே அந்த காயாதி, காயம் முதலான, ஆகாயம் முதலான, அப்புறம் ஆகாயம் முதலான என்ன செய்யும், அந்த பஞ்சபூதங்களையும் குறிக்கும். அது ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், அப்புறம் பூமி என்கிட்ட அந்த 5ஐயும் குறிக்கும். ஆகாயம் முதலான அந்த 5 பூதங்களையும்,
அடுத்து கலை கால மாயையில். இந்த கலையும் காலமும் எங்க வருது அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய வித்யா தத்துவத்துல இருந்து வருது. தத்துவத்தை நம்ம மூணா பிரிக்கிறோம். ஆன்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவ தத்துவம். அந்த வித்யா தத்துவம் வந்து முதல்ல காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை என்கிட்ட அந்த 7 இருக்கு இல்லையா? அந்த 7 வந்து அந்த கலையையும் காலத்தையும் இருக்கு. கலை கால மாயையில் அந்த வித்யா தத்துவமாக்கி அந்த அசுத்த மாயையில் ஆயாது அகல அறிவொன்று அனாதியே. எனவே அதுல வந்து நம்முடைய அறிவு என்ன செய்யணும்? அதுல போய் தோயக்கூடாது, இந்த மாயையில போய் தோயக்கூடாது. இதெல்லாம் வந்து ஜடப்பொருள், நான் வந்து உயிர் பொருள், அவளை வந்து அறிவற்ற பொருள், நான் வந்து அறிவுள்ள பொருள், அறிவுள்ள ஆன்மா வந்து அதில் தோயக்கூடாது, அது வந்து சேரக்கூடாது என்று அது ஆயாது தோயாது அகல. அப்ப என்ன செய்யும்? அந்த அறிவு வந்து ஒன்றுபட்ட அறிவாக இருக்கும். ஒன்று இருந்து நினைவுங்கள் 5 பேர் அறிவும் கண்களை கொள்ள அடப்புறம் கரணங்கள் 4ம் சிந்தையாக குணங்களோடு 3ம் திருந்து தாத்வீகமாக அந்த மாதிரி ஒன்றுபட்டு நிற்கும். அந்த ஒன்றுபட்ட அறிவு என்ன செய்யும்? அது இடைவிடாமல் என்ன செய்யும்? அது ஓயாமல் இடைவிடாமல் பதியதன் அந்த ஆன்மாவோடு தொடர்பு இருக்கிறது யாரு? அந்த சிவன் தான். சிவன் தான் வந்து ஆன்மாவை விட்டு இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அந்த ஆன்மாவை விட்டு பிரியாமல் இருப்பவன் அந்த சிவன் தான். அனாதியே அந்த ஆன்மாவோடு தொடர்புடையவன் அந்த பரசிவன் தான். அதை ஓயா பதியதின் உண்மையை கூடினால் அந்த பரமசிவத்தின் அந்த உண்மையோடு நீ கலந்தால் வீயா பரகாயம் மேவடும் ஆமை. அப்போது வீதல்னா அழிதல், வீயானா அழியாத, அந்த அழியாத பரகாயம். பரகாயம் இந்த காயம் பொழுது உடம்பை வந்து குறிக்கும். பரகாயம்னா மேலான உடம்பு, அது மேவலும் ஆமை, அதை நீங்கள் பொருந்தி இருக்கலாம் என்ற கருத்தை வந்து சொல்லியிருக்கிறார்கள். இதான் வள்ளல் பெருமான் வந்து இதில் நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. நம்ம தேகம் வந்து அசுத்த தேகம், இது மாயால் வந்து ஆனது. அந்த தேகத்தை என்ன பண்ணும்? அதை வந்து சுத்த தேகமாக மாற்ற வேண்டும். அது சுத்த தேகத்தை வந்து நம்ம பிரணவ தேகமாக மாற்ற வேண்டும். அந்த பிரணவ தேகத்தை வந்து ஞான தேகமாக மாற்ற வேண்டும். உனக்கு ஞான தேகம் கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த உடம்பு வந்து அழியாது. அவங்க எல்லாம் நினைச்சிட்டாங்க இந்த உடம்பு அழியாதுன்னு நினைச்சிட்டாங்க. ஆனா அவர் சொன்னது வந்து ஞான தேகம். சுத்த தேகமாக்கி இப்ப பிரணவ தேகமாக்கி இப்ப ஞான தேகமான அந்த உடம்பு வந்து அழியாத உடலை நாம் பொருந்தலாம் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார்கள். எனவே கலை காலம் என்பதாம் அந்த வித்யா தத்துவம் 7ஐயும் வந்து குறிக்கும். எனவே அதுக்கு மேல உள்ளது எது? அதுக்கு மேல மாயை, கலைகால மாயைங்கிறப்ப அந்த மேயத்தில் உள்ள 5 சிவ தத்துவங்கள், சிவம், சக்தி, சாதாக்கியம், அப்புறம் மகேஸ்வரம், சுத்த வித்தை, அதை வந்து தாண்டி அதையும் தாண்டி போனா நமக்கு உள்ளது அந்த பரவெளி. ஆன்ம தத்துவத்திலிருந்து வித்யா தத்துவத்துக்கு போய், வித்யா தத்துவ சிவ தத்துவத்துக்கு போய் அந்த சிவத்துவ நாதத்தை கடந்து இந்த நாதாந்தம் என்ற அந்த பரநாதத்தையும் கடந்து போனோம்னா நம்ம உடம்பு என்ன செய்யும்? அது அழியாது நிற்கும். எனக்கு அந்த ஆன்மா அறிவதற்கும் ஒண்ணுமே இல்லை, அங்க சிவத்தை தவிர்த்து அறிவதற்கு அந்நியமா இல்லை என்ற கருத்தை இந்த பாட்டை வந்து சொல்லி இருக்கின்றார்கள். ஆகாயம் முதலிய அந்த 5 பூதங்களையும் கலை காலம், கலை காலம்னு நமக்கு எப்படி இருக்குன்னா, நமக்கு அந்த காரணம் வந்து மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற 4ம் வந்து அந்த காரணம். அது எங்க இருக்குன்னா ஆன்ம தத்துவத்துல. அதுக்கு மேல உள்ள அந்த காலம், நீதி, கலை, வித்தை, அராகம். அது காலம், நீதி அப்படின்னா இந்த கலை, வித்தை, அராகம்னா உள் அந்த கரணங்கள். இது வந்து புற அந்த கரணங்கள், அது வந்து உள் அந்த கரணங்கள். இதுவே கலை காலம் முதலிய அந்த உள் அந்த கரணங்களையும் பற்றி என்று என்ன செய்யாம ஒரு பொருளை வந்து ஆன்மான ஆன்ம அறிவு வந்து சுத்தி அறியும். ஒன்றாக சுத்தி அறியும். சுத்தறிவு ஏகதேச அறிவுன்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி சுத்தி அறியாமல் அப்ப எப்படி அறியும்? அது வியாபகமாக அறியும். அந்த வியாபகமாக அறியக்கூடிய அந்த அறிவால் அப்ப என்ன செய்வான்? அந்த பெருமான் தான் ஒன்றா இருக்கின்றான், அவன் அனாதியாக இருக்கின்றான். அவன் வந்து அந்த அழிவற்ற பொருள், அவனோடு சேர்ந்த அந்த ஆன்மாவும் அழியாத பொருள் என்ற
அந்த உண்மையை சேர்ந்தா இங்க பரகாயம் என்பதற்கு என்ன, அந்த மேலாத அழியாத வெளியை வந்து சொல்லியிருக்கின்றார் நம்முடைய அருணை வடிவேல் முதலியார். சித்திகளை விரும்பாது மெய்ஞானத்தை விரும்பி யோகம் செய்தால் நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் பெருமான் அந்த சித்திகளை உங்களுக்கு கொடுப்பான். நீ சித்தியை விரும்பினா அது வந்து காம யோகம், விருப்ப முடியாது. நீ வந்து முக்தியை விரும்ப வேண்டும், முக்தியை நீ விரும்பு என்று சொல்லி இருக்கின்றார்கள். பரகாயம் மேவனமாமே, நான் எப்படி மூல உடம்புல வந்து கூடு விட்டு கூடு பாய்ந்தேனோ அது போல உங்களுக்கும் அது கிடைக்கும். இந்த பெருமான் வந்து அவரை வந்து திருவாரூர்ல நிலைநிறுத்தணும்னு பெருமான் முடிவு பண்ணிட்டார். அதனாலதான் தாக்கல் வந்தவரப்ப அந்த மூலன் வந்து இறந்து கிடக்குறான், உடம்புல போய் சேர்ந்துட்டு மறுபடியும் பொண்டாட்டி வந்து சண்டை போடுறா. அவ போய் அந்த படம் அரசு என்கின்ற அந்த அரச மரத்துக்கு கீழே உட்கார்ந்து 3000 ஆண்டு தவறு செய்தார். இதுதான் பெருமானுடைய இச்சை. நான் போய் பொதிகை மலைக்கு போய் அகஸ்தியரை சந்திக்கிறது பெருமானுக்கு உகந்ததாக இல்லை, இது இங்கேயே உட்கார்ந்து நம்முடைய சிவபெருமானுடைய திருமண பெருமான் வந்து இந்த திருவாரூரில 3000 வருஷம் இந்த பரகாயத்தில் இருக்கின்றார். இந்த மேலான வெளியில் வந்து இருக்கின்றார், பராகாய பிரவேசம் செய்திருக்கின்றார், அவர் அழியாத உடம்பையும் வந்து பெற்று இருக்கின்றார் என்ற கருத்தை இந்த 4வது பாட்டை பார்ப்போம். அடுத்து 5வது பாட்டு. 20,700 வேதம் மருவிய கண்மமாம் மாபந்த யோகம் தரும் இவை காயை உழைப்பாகும் தானே 64 அடங்குமா சித்திக்கே. எனவே இது கண்ம மாமாந்த யோகம். யோகத்துல வந்து கர்ம யோகம்னு இருக்கு. கர்ம யோகம்ங்கிறது தன்னுடைய சுயநலத்தை கருதாமல் சமுதாய நலத்துக்காகவும் சிவனுக்காகவும் செய்யக்கூடிய அது கர்ம யோகம். அந்த கர்ம யோகத்திலேயே எத்தனை பேதங்கள் இருக்கின்றது அப்படின்னா அது 20,800 பேதங்களை உடையது. அப்பேற்பட்ட அதுக்கு நீ என்ன செய்யணும், அந்த காயத்தால் இந்த முக்கரணங்களால், மனம் வாக்கு காயம் என்ற அந்த முக்கரணங்களாலும் நீங்க வந்து உழைக்க வேண்டும். இந்த மாதிரி உழைச்சா அது என்ன செய்யும், அந்த 28,800 பேதங்களும் அட்டாங்க யோகத்தில் அடங்கி அது நமக்கு என்ன செய்யும், நமக்கு அட்டமா சித்திகளை கொடுக்கும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த 28,800 என்பதற்கு விளக்கம் வந்து நமக்கு கிடைக்கவில்லை. எனவே கண்ம யோகம் உடல் உழைப்பு, மனம் வாக்கு காயத்தால் செய்யக்கூடியது என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த கண்ம யோகம் வந்து அட்டாங்க யோகத்தில் வந்து அடங்கிவிடும். அந்த அட்டாங்க யோகத்துல என்ன செய்யணும், அத சிரவணம், மனனம், நிதித்தியாசம் என்று சொல்வார்கள் வடமொழியில. நம்ம வந்து கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், இசை கூடுன்னு 4 அடக்குவோம். அவங்க வந்து சிரவணம் என்பது கேட்பது, மனனம் என்பது அதையே திரும்ப திரும்ப சிந்தித்துக் கொண்டிருப்பது, நிதித்தியாசம் வந்து தெளிந்து சிவன்தான் நமக்கு இருப்பிடம் என்று அதற்குள் அடங்குவது. அது சிரவணம் மனனம் வந்து எதில் அடங்குனா நியமத்தில் வந்து அடங்கும். மற்ற அந்த மானசீக பூஜை இது எல்லாமே வந்து அந்த சமாதிக்குள் வந்து அடங்கும் என்ற கருத்தை வந்து நம்முடைய ஸ்ரீநாத்தான அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். இது அருணை வடிவேல் முதலியார் வந்து என்ன சொல்லியிருக்கின்றார்கள்னா, இது கண்மமா மாபாந்த யோகம். அந்த நம்ம ஏதாவது ஒரு கர்மம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம், மனசால நினைச்சுக்கிட்டு இருக்கோம், வாயால பேசிக்கிட்டு இருக்கோம், உடம்பால செய்துக்கிட்டு இருக்கோம். எனவே அந்த கர்மத்தை பொருந்த செய்யக்கூடியது இந்த சித்தி யோகம். யோகத்துல நம்ம என்ன பண்றோம், அந்த மன வாக்கு காயத்தை தான் பயன்படுத்துறோம். அது 20,700 விளங்கும். இவை வந்து சித்திகளை தரக்கூடிய இவை அனைத்தும் இது உடல் உழைப்பாகவே இருக்கும். அதனால் உங்களுடைய ஆன்ம உணர்வு பெருக்கமாவது கிடைக்காது. எனவே இது 20,700 இருந்தாலும் அது என்ன செய்யும், அந்த 8க்குள் வந்து அடங்கிவிடும். அட்டாங்க யோகத்திலும் அட்டமா சித்திகளும் அடங்கிவிடும் என்று நம்முடைய அருணைவேல் முதலியார் வந்து இதுக்கு பொருள் எழுதியிருக்கின்றார்கள். எனவே நீ சித்திகளை விரும்பினால் நீ அல்லல் படுவாய், நீ வந்து இழிவுபடுவாய். ஆனா நீ முத்தியை விரும்பினால் உனக்கு வந்து அல்லல் இல்லை. அல்லல் என்றையும் அறிவினை என்றையும் தொல்லை வலிவினை தொந்தந்தான் என்றையும் என்று அப்பர் பெருமான் பாடுறப்ப நம்ம பாடிக்கிட்டே போது போய்கிட்டே இருக்கலாம். இந்த கருத்து வந்து அந்த 5வது பாட்டில் படப்படுகின்றது. அடுத்த 6வது பாடல். மதிதனில் ஈராராய் மண்ணும் கலையின்
உதய மறுநாள் ஒளிய ஓரட்டு பதியும் ஈராண்டு பத்தர பார்க்கில் இதமான ஈராறு சித்திகளாமே. இதுக்கு பொருள் வித்தியாசப்படுது. முதல்ல தண்டபாணி தேசிகர் ஐயா அவரோட பார்க்கலாம். மதிதனில், மதி என்பது இங்க சந்திரனை குறிக்கும். அப்ப சந்திரக்கலையையும் சந்திர நாடியாகிய அந்த இளநாடியை குறிக்கும். சந்திர நாடியாகிய அந்த இளநாடியிலே ஈராராய் 12 அங்குல அளவாய் இருக்கப்படக்கூடிய அந்த பிராணனில் அது என்ன செய்யும்? அது பிங்களை வழியாக வெளிப்படும் போது 4 அங்குல அளவு நஷ்டம் போகும். பாக்கி 8 அங்குல அளவு தான் உள்ள தங்கும். எனவே அது ஒவ்வொரு மூச்சுக்கும் என்ன செய்யும்? 4 அங்குலம் 4 அங்குலம் நஷ்டமாகும். அதை ஈராறு சித்திகளாமே. அந்த 12 ஆண்டு நம்ம அதை செஞ்சோம்னா நமக்கு உறுதியாக அந்த அட்டமா சித்திகள் நமக்கு கிடைக்கும். அதே மதி என்பது இடகலை, பிராணகலை, பிராணவாயு குறிக்கும். எனவே ஒவ்வொரு பிராணனுக்கும் 4 அங்குலம் நஷ்டமாகின்றது என்ற அந்த கருத்தை என்னுடைய சீனாத்தானா ஆகிய தண்டபாணி தேசிகர் ஐயா திருவாடுதுறை புத்தகத்தில் எழுதியிருக்கின்றார்கள். இது அன்னை வடிவேல் முதலியார் தர்மபுரத்துல எப்படி இருக்கின்றார்கள்? மதிதனில் ஈராராய் கலைகள் இருக்கு இல்லையா, அந்த கலைகள்ல மண்ணும் கலையில் நிலைப்பட்ட கலை. அந்த கலை எங்க மூச்சுல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, நம்முடைய சூரியனுக்கு 16 கலைகள், 12 கலைகள், சந்திரனுக்கு 16 கலைகள், அக்னிக்கு 64 கலைகள் என்று யோகிகள் இருக்காங்க. நம்முடைய சூரிய நாடி என்பது வடநாடி. அங்க அது 12 அங்குலமாக துவாதச ஆதித்யராக இருக்கின்றது. இளநாடி என்கின்ற அந்த சந்திர நாடி, அதுல நம்ம சோடச கலைகள் என்று சொல்லக்கூடிய 16 கலைகள் இருக்கின்றன. எனவே அந்த மதிதனில் ஈராராய் மண்ணும் கலையின் 12 கலையுடைய துவாதச கலையுடைய அங்க அது போல நம்ம பூமிக்கு ஒரு நிலவு இருக்கின்றது. இந்த சனி கிரகத்துக்கு பல நிலவுகள் இருக்கின்றன. அது போல பல அதிசய நிலவுகள் இருக்கின்றன. அவையெல்லாம் முற்றும் மறைந்து இந்த யோகம் படப்ப என்ன செய்யும்? இந்த பூமி, சந்திரன், சூரியன் எல்லாமே மறந்துவிடும். எனை நான் என்பதறியேன் பகல் இரவாவதும் அறியேன், வனவாசம் கடந்தான் என்னை மத்தோன் உண்மத்தான் ஆக்கி. கடைசியும் எல்லாமே நம்முடைய அனுபவத்திலிருந்து மறையும். மறைஞ்சு நம்ம மறுபடியும் இந்த உலக நினைப்பு வரும்போது அது திரும்ப தோன்றும். அந்த மாதிரி தோன்றும் போது நமக்கு என்ன செய்யும்? அந்த 16 கலையில 4 கலை குறைஞ்சி 8 கலை தான் நமக்கு அந்த 12 கலையோ அல்லது 8 கலை நினைவு. எனவே அந்த ஒளிவு நீங்க என்ன செய்யணும்? அந்த 16 கலை பின்னாடி கலை நிலைன்னு நமக்கு அத்தியாயம் இருக்கு. அதுல நம்ம இன்னும் விரிவா பார்க்க போறோம். அந்த ஓங்காரம், அந்த ஓங்காரத்துல இருந்து 3 கலைகள் வருகின்றது, அப்புறம் 5 கலைகள் வருகின்றது, அப்புறம் 8 கலைகள் வருகின்றது, அப்புறம் 10 கலைகள், 12 கலைகள், 16 கலைகள் என்ன அந்த கலை விளக்கம் கலைநிலையில இருந்து பார்க்க போறோம். எனவே அந்த 4 கலைகள் போய் நமக்கு மற்றதுதான் நிலைப்படுகின்றது. ஆனா எல்லா கலைகளையும் நீ நிறுத்தி செஞ்சீங்கன்னா அந்த 12 ஆண்டு என்கின்ற அந்த எல்லைக்குள் ஈராறு, அந்த 12 ஆண்டுக்குள் நீ என்ன செய்யலாம்? ஈராறு ஆண்டு, இந்த 12 வருஷம் பண்ணா உனக்கு ஈராறு சித்திக்குமே. உனக்கு அந்த துவாதச அந்த யோகம், அந்த யோகம் உனக்கு சித்திக்கும் என்ற அந்த கருத்தை இந்த பாட்டுல சொல்லியிருக்கின்றார்கள். பிராணவாயுவின் அளவு 12 அங்குலம். அதையே அவர் கலையாகவும் உருவகம் செய்கின்றார். அதை மதியான திங்களாகவும் உருவகம் செய்கின்றார். இந்த மதிக்கு என்ன செய்யும்? வளரும், தேயும். அது போல இந்த மூச்சு வளர்ந்து தேய்ந்து கொண்டு இருக்கும். நீ பிராணாயாமம் செஞ்ச அப்படின்னா உனக்கு அந்த மூச்சு நஷ்டமாகாது, உடலும் தளர்ச்சி விடாது, உனக்கு அஷ்டமா சித்திகளும் கிடைக்கும் என்ற இந்த பாட்டுல சொல்லியிருக்கின்றார். அடுத்து 7வது பாட்டு. நாடும் பிணியாகும் நம் சனம் கூழ்ந்தக்கால் நீடு கலை கல்வி நீர்மேதை கூஞானம்
வீடொன்றினால் வாய சித்திகள் வேதத்தின் நீளும் தூரம் கேட்டல் நீள்முடியாரே. நாடும் பிணியாகும் நம் தனம் சூழ்ந்தக்கால். நம் தனம் சூழ்ந்தக்கால். அப்ப அந்த நிலையிலையும் நான் மனுஷன், எனக்கு மாமா இருக்கான், மச்சான் இருக்கான் அப்படின்னு நம்முடைய உறவினர்கள் சூழ்ந்தால் நாடும் பிணியாகும். அப்ப நீ என்ன செய்ய, நீ அந்த பிறவி பிணியை தான் நாடிட்டு போவ. மறுபடியும் உனக்கு பிறவி பிணி இருந்துகிட்டு போகும். நீதும் கலை கல்வி, அந்த பெருமை மிக்க அந்த கலை கல்வி. நீர் மேதை, மேதைங்கிறது அறிவு மிகுந்தவனை குறிக்கும். அந்த நுண் அறிவு. ஞானம், அந்த கூட்ட மெய்ஞானமாகிய அந்த நிறை அறிவு. வீடு ஒன்று, அந்த பெருமை. இவை ஒன்றினால் என்ன செய்யும்? வாயா சித்தி, அந்த அட்டமா சித்திகள் உனக்கு கிடைக்காது. அப்ப உனக்கு என்ன வேணும் அப்படின்னா, நீடும் தூரம் கெட்டல் நீன்முடி ஈராறு. அப்ப நீ என்ன செய்யணும்? அதை அடையணும்னா உனக்கு பொறுமை வேணும். 12 வருஷம் பொறுமையா இருந்து சாதனை செய்யணும். அந்த ஆசிரிய உபதேசத்தை, குரு உபதேசத்தை நீ மறக்க கூடாது. அதனாலதான் உனக்கு இந்த யோகம் சித்திக்கும் என்று இந்த பாட்டை சொல்றாரு. நம் ஜனம் என்பது எனக்கு இவர்கள் தான் உறவு என்று நினைக்கக்கூடிய அந்த மனநிலை. அது தேக சம்பந்தமான அந்த உறவுகளை விளக்கக்கூடிய அந்த பற்றை குறிக்கும். அந்த பற்றுதான் மறுபிறவிக்கு வித்தாக மாறும். நம்ம என்ன செய்வோம்? நான் படிச்சிருக்கேன், எனக்கு திருமந்திரம் தெரியும், எனக்கு சிவஞான பாதம் தெரியும், நான் மாபாடியம் படிச்சிருக்கேன். அந்த மாதிரி இந்த கல்வி என்னத்தையும் மனசுக்கு ஒரு செருக்கை உண்டாகும். இந்த செருக்கு உண்டானா மனம் அடங்காது. மனம் அடங்காவிட்டா உனக்கு யோகமும் சித்திக்காது, அஷ்டமா சித்திகளும் சித்திக்காது. அப்ப நீ என்ன செய்யும்? அது குரு உபதேசத்தை அதை கேட்டு அதை பொறுமையாக 12 ஆண்டுகள் கடைபிடித்தால் உனக்கு 12 ஆண்டுக்குள் இந்த அஷ்டமா சித்திகளும் உனக்கு கிட்டும் என்ற கருத்தை இந்த பாட்டுல சொல்லியிருக்கின்றார்கள். எனவே சுற்ற தொடர்பு, சுத்தங்கள் தொடர்பு அதெல்லாம் யோகத்திற்கு தடையாகும். அது இல்லாமல் நூல் அறிவு, உலகியல் அறிவு, இயற்கையான இந்த நுண்ணறிவு, இதன் மூலமாக உனக்கு யோகம் கிடைக்காது, சித்திகளும் கிடைக்காது. இதே குரு உபதேசத்தை நீ 12 ஆண்டுகள் பொறுமையாக நீ சாதனை செய்தால் 12 ஆண்டுக்குள் உனக்கு சித்திகள் உனக்கு கிடைக்கும். அப்படின்னா என்ன, நீடு தூரம் கேட்டல் எங்கேயோ நடக்கிறதெல்லாம் காதல கேட்கும் என்ற கருத்து இந்த பாட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து 8வது. ஏழானதில் தண்ட ஆயுவின் வேகியாம் தாரா நடைபடை யோசனை சார்ந்திடும் சூழான ஓரிட்டில் தோன்ற நரை திரை தாளான 9 தான் பட காயமே. நீ இந்த மாதிரி யோகம் செஞ்சுட்டு வர, அந்த மாதிரி யோகம் செஞ்சுட்டு வரப்ப 7ஆனதில், அந்த 7வது ஆண்டில் தண்ட வாயுவின் மாருதம். மாருதம் என்பது அந்த காற்றை குடிக்கும். அதை மந்த மாருதம்னா தென்றல் காற்று, தண்ட மாருதம்னா புயல் காற்று. எனவே அந்த புயல் காற்றை போன்று அவன் வேகத்தை உடையவனாக இருப்பான். தாளா நடபலை யோசனை தாண்டிடும். அவன் நடையை தளராமல் பல யோசனை, பல மைல் தூரம் செல்லக்கூடிய அந்த வன்மை கிட்டும். சூழான ஓரத்தில் அந்த 8 வருஷம் நீங்கள் அதை செஞ்சா அது தோன்றா நடை திரை. தலை நரைக்காது, உடம்பு சுருக்காது. திரை உடம்பு சுருக்கத்தை குறிக்கும், நடை தலைமுடி வெளுப்பதை குறிக்கும். எனவே 8 ஆண்டுகள் செய்தால் நரையும் திரையும் உங்களுக்கு தோன்றாது. அப்புறம் தாளான பதிற்றான் பரகாயமே. இங்க 10 தான் இருக்கும். 10 தான். அந்த 10வது வருஷத்துல உனக்கு பரகாய பிரவேசம், கூடு விட்டு கூடு பாயக்கூடிய அந்த தன்மை குறிக்கும். எனவே அந்த யோகம் நீ 7 வருஷம் பண்ணிருக்கியா, 8 வருஷம் பண்ணிருக்கியா, 7 ஆண்டு பண்ணினா சொன்னால் ரொம்ப தூரம் நடக்க முடியும். 8வது ஆண்டு நடைமுறை உண்டாகாது. 9, 10 உனக்கு பரகாய பிரவேசம் கிடைக்கும். அது அழியாத உடம்பு கிடைக்கும்
என்பது இந்த 8வது பாட்டை வந்து சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அந்த யோகத்தை குறைவின்றி பயின்றால் என்ன செய்யும்? அந்த 7வது ஆண்டில் மற்றவர்களும் கூட நடக்க முடியாது. அவ்வளவு வேகமாக காற்றை போல நீ செல்லக்கூடிய அந்த வேகம் கிடைக்கும். அது எத்தனை தூரம் நடந்தாலும் அது களைப்பு வந்து உனக்கு வராது. 8வது ஆண்டில் வந்து நிறை திரை மூப்பு தோன்றாமல் உனக்கு இளமை தோற்றம் காணப்படும். 9வது ஆண்டில் உனக்கு என்ன செய்யும்? பரகாயம் என்கின்ற அந்த தேவ சரீரம் போல ஒளி உடம்பு கிடைக்கும் என்பது இந்த 8வது பாட்டோட சிறந்த கருத்து. அடுத்து 9வது, ஈரைந்தில் பூரித்து தியான ஒரு திறன் ஏறொன்று பன்னொன்றில் ஈராகும் என் சித்தி சீரொன்று மேலெழு கீழே புவி சென்று ஓரொன்றில் வியாபியாய் நித்தலீராரே. ஈரைந்தில் 10 இந்த 10ஆம் ஆண்டில் நீ தியானம் செய்தால் அப்ப அகமும் புறமும் நிறைந்து என்ன செய்கின்றார்கள்? நீ வந்து உருத்த வடிவத்தை பெறுவாய். தியானிக்க ஒத்த அந்த ருத்ரர்கள், அந்த ருத்ரர் எத்தனை பேரு? அவங்க வந்து 11 பேர். ஏகாதச ருத்ரர்கள், தசம்னா 10, ஏகம்னா 1. அந்த 11 ருத்ரர்களை நீ போன்ற அந்த உருவத்தையும் அவர்கள் செய்யக்கூடிய செயலும் வந்து விளங்கும். நேரொன்று பன்னொன்றில் ஈராறாம் என் சித்தி, அந்த 12 ஆண்டில் சிறப்பு பொருந்திய இனத்தினம் அந்த 8 சித்திகளும் வந்து உனக்கு கிடைக்கும். சீரொன்று மேல் ஏல் கீழேல் புவி சென்று, அப்ப நீ என்ன செய்யலாம்? நீ வந்து கீழேல் உலகம் மேல் உலகம் இருக்கு. அந்த 7 உலகத்துக்கும் நீ வந்து செல்லக்கூடிய அந்த வலிமை வந்து கிடைக்கும். ஓரொன்று வியாபியாய் நித்தல் ஈராறு. அப்ப ஈராறு 12 வருஷம் பண்ணா நீ உடைய தற்ப வியாபகத்தை உணரலாம். நீதான் வந்து எல்லா இடத்துலையும் நீ வியாப்தி இருக்க அப்படிங்கிற அந்த ஆன்மஸ்வரூபம், அந்த ஆன்மஸ்வரூபம் ஆன்ம சக்தி வந்து உனக்கு வந்து கிடைக்கும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஈரைந்தில் பூரித்தெல்லாம் நிறைதல். இந்த 10 ஆண்டுகள் நீ வந்து அகமும் புறமும் அந்த சிவத்தால் நிறைந்தால் நீ தியான உருத்திரன், தியானிக்கத்தக்க அந்த உருத்திரனை போன்ற அந்த வடிவத்தை நீ வந்து பெறுவாய். அது ஒன்று வியாபியாய் நீ வந்து ஏகதேச வியாபியாக இருந்து அந்த ஒவ்வொரு உலகத்தில் நீதான் வியாபித்து இருப்பாய் என்று சொல்லியிருக்கின்றார்கள். வந்து எங்கும் நிலை பொருளாக நீ வந்து இருப்பாய் என்ற கருத்து வந்து இந்த பாட்டை வந்து சொல்லியிருக்கின்றார்கள். இன்னொன்னு தர்மபுரம் உடைய ஈரைந்தில் பூரித்து யோகம் செஞ்ச 9 வருஷமா உடம்பு வந்து இழைச்சி போயிடுச்சு. இப்ப என்னாச்சு? 10வது ஆண்டில் வந்து அந்த இழைத்த உடம்பு வந்து பூரித்து பருத்து வந்து காணப்படும். அப்புறம் தியான உருத்திரன் ஏனொன்றும் பன்னொன்றில், அந்த 11வது வருடத்துல வந்து நீ உருத்திரை போன்ற அந்த உருத்திரை வந்து நெருப்பு வடிவமாக இருப்பார். அந்த நெருப்பு போன்ற வடிவை உடைய உருத்திரை போன்ற உனக்கு செம்மேனி வந்து கிடைக்கும். அப்போது எல்லாவற்றையும் வெல்லக்கூடிய அந்த ஆற்றல் கிடைக்கும். அகோர விருப்பத்தில் வந்து அந்த அம்சம் தானே, எல்லாவற்றையும் வெல்லக்கூடிய ஆற்றல் வந்து கிடைக்கும். அடுத்து மேலேல் உலகம் கீழேல் உலகம் இவர்களில் சென்று அங்கு உள்ளவர்களை முன்னால் வந்து வசப்படுத்தும். இது வந்து உனக்கு 12வது ஆண்டில் ஈராறில் வந்து உனக்கு கிடைக்கும். மேலேல் உலகம் சொல்றேன். பூலோகம், புவலோகம், சிவலோகம், மகாலோகம், ஜனலோகம், தமலோகம், சத்தியலோகம் என்கின்ற அந்த 7. அதுக்கு மேல 7, அது மேல அது பிரம்மலோகம், விஷ்ணுலோகம், ருத்ரலோகம், மகேஸ்வரலோகம், சதாசிவலோகம், சக்தி லோகம், சிவலோகம். கீழே உலகம் அது வந்து அதல விதல குதல தராதல பாதாள என்கின்ற அந்த 7 உலகங்கள் வந்து கீழே இருக்கின்றது. அதுக்கு கீழே வந்து காலாக்னி ருத்ர புவனம் என்று இந்த காலாக்னி ருத்ருக்கு உண்டான அந்த இது இருக்கின்றது. நீ எல்லா உலகத்திலும் செல்வ அங்க உள்ள எல்லோரும் வந்து வசப்படுவார்கள். அந்த வசித்துவம் வந்து உனக்கு கிடைக்கும் என்ற கருத்தை வந்து அந்த 9வது பாட்டு வந்து சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து 10வது திருப்பாடு. தானே அணுவும் தகத்து தன் உண்மையும் மான கணமும் பரகாயத்தேகனும் தானாவதுவும் பர காயம் தன்மையும்
ஆனத உண்மையும் வியாபியாம் எட்டுமே. தானே அணுவும் தான் வந்து ஒரு அணுவாக அந்த அனிமா சக்தி மூலமா இருக்கிறான். ஒரு அணு போல கண்ணுக்கு புறப்படாத உருவத்தை இருப்பான். தானே அணுவும் தகத்தும் தன் உண்மையும். அப்புறம் இந்த 224 கோணங்கள்ல உள்ள எல்லா உலகங்களிலும் நீதான் அங்கே இருப்பாய். அது வந்து மகிமா சித்தி. மானா கணமும், மானா கணம்னா நல்ல கணமுடைய அந்த எடை பொருந்திய அந்த கரிமாவும் பரகாய தேகமும். அது அந்த பரகாயம் என்கின்ற இந்த அழியா உடலை செய்யக்கூடிய அந்த தேகமும் தானாவதும் பரகாயம் சேர். அப்போது நேற்று இந்த பரகாயத்தை அந்த பரசிய வெளியை நடந்து விடுவார். அப்போது உனக்கு பிரகாமியம் என்ற சித்தியும் கிடைக்கும். அப்புறம் ஆனாத உண்மையும் வியாபியமாம் எட்டு. அப்போ உனக்கு சித்துவமும் வசித்துவமும் ஆகிய அந்த 8 சித்திகளும் உனக்கு கிடைக்கும். தானே அணுவும், தானே அணுவாக இருக்கார். தானே வந்து மகிமா, உலகமாகிய மகிமா. அப்புறம் மானா கணமும், கணமுடைய அந்த கரிமா, பரகாய தேகமும், எல்லாவற்றையும் தரப்புள் அடக்கிய அந்த தேகமும் தானாவதும் பரகாயம் சேர் அழியாத உடலை பெறுவதும். அப்புறம் அந்த ஆற்றலாகிய பிரகாமியமும் மற்றவுடன் சொல்லக்கூடியமும் விசித்துவமும் வசித்துவமும் ஆகிய 8 சித்திகளும் கிடைக்கும். இது சங்கல்ப மாத்திரத்தால் அது என்ன செய்யும்? அது கிடைக்கும். பெருமாளுடைய சங்கல்பத்தா போதும் நமக்கு அது கிடைக்கும் என்ற கருத்து வந்து இந்த பாட்டை வந்து சொல்லியிருக்கிறார். எனவே அது பஞ்சு போல இருப்பது அந்த லகிமா, மலை போல் கடமுடையது அந்த கரிமா என்று சொல்றார். அது மலை போன்று இருப்பான், ஆனா பஞ்சு போல லேசாக இருப்பான். அதான் ஆனா கனகமும் என்று சொல்வார்கள். அந்த ஆகாயம் எப்படி இருக்கு? ஆகாயத்துக்கு எடை உண்டா? காற்றுக்கு கூட எடை உண்டு, ஆகாயத்துக்கு வந்து எடை கிடையாது. அது ஆகாயம் எல்லாத்தையும் அடக்கிக்கிறதுக்கு இருந்தாலும் அது பஞ்சை போல மென்மையாக இருக்கின்றது என்ற கருத்து வந்து இந்த பாட்டு வந்து சொல்லியிருக்கின்றார்கள். ஏன்னா பூமியிலிருந்தே வந்து சந்திரலோகத்துக்கு வந்து போகலாம். வந்து ராக்கெட்லாம் நமக்கு தேவைப்படாது. இதை பிரகாமியம் என்பதை நினைத்ததை நினைத்தபடி முடித்தல், சங்கல்ப மாத்திரத்தால் வந்து முடித்தல் இந்த கருத்து வந்து. இந்த பூத பௌதிகங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரலாம். இந்த உலகத்தை வந்து நம்முடைய சுவாதீனம் செய்து கொள்ளலாம். அதன் வசித்துவம் என்று சொல்லப்படும். யோகிய என்ன செய்வான்? அவன் வந்து அணுவனுக்குள் அணுவாய் நுழைதல், அண்டத்திலும் பெரியவனாய் அவற்றை கடந்து நிற்பது, அப்புறம் காற்றை விட மென்மையாக இருப்பது, வானத்தில் உணாவது, அவை அது அந்த எடுக்க வராத இந்த மலை போல திண்மையாக இருப்பது, நினைத்த இடத்தில் நினைத்த மாத்திரத்தில் செல்லக்கூடியது, நினைத்தே அடைவது, எல்லாரும் போற்றப்படக்கூடிய தன்மையை வந்து பெறுவது, அவர்களை கண்வசப்படுத்துவது ஆகிய கிடைக்கும். இதுதான் அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிராப்தி, பிரகாமியம், இசித்துவம், வசித்துவம் என்று சொல்லி இருக்கின்றார்கள். எனவே அந்த வீரபாகு தேவனிடத்திலும் அனுமான இடத்திலும் என்ன இருக்குது? அந்த அனிமா, மகிமா, லகிமா, கரிமா சக்திகள் விளங்குறத வந்து நம்ம வந்து பார்த்திருப்போம். அதே மாதிரி வசிஷ்ட மகரிஷி இருந்தார். அப்போ வந்து விஸ்வாமித்திரர் அங்க போறப்ப என்ன செய்யறாரு? அந்த காமதேனு அரவணைச்சு அங்க சாப்பாடு போடுறாரு. நினைச்ச உடனே இந்த காமதேனு வந்து எல்லாருக்கும் வந்து சோறு போடுது இல்லையா? அது மாதிரி அந்த இதிகாசத்திலையும் புராணத்திலையும் வந்து கூட ஒரு என்ன பண்ணாரு? இந்த புலி மேல ஏறி போய் அந்த டெல்லி ராஜாவை போய் பார்த்தாரு இல்லையா? இதே அந்த கொடிய விலங்குகளையும் அதை ஏவல் கட்டு செய்தார்கள். இது போல் நமக்கு வந்து பல உதாரணங்கள் வந்து இதிகாசத்திலும் புராணத்திலும் நமக்கு கூறப்பட்டிருக்கின்றது. இந்த கருத்தை தெரிவித்து அடுத்த பாடலுக்கு வந்து 11வது பாடல். தாங்கிய தன்மையும் தானன பல்லுயிர் வாங்கிய காலத்து மற்றோர் குறையில்லை, ஆங்கே எழுந்தான் அவற்றுள் எழுந்து மிக்கு ஓம் வரமுத்தி முந்தியவாறே. தாங்கிய தன்மையும், இவனுக்கு வந்து சிவயோகம் வந்து கைவிட்டது. அவன் சிவயோகியாகிய அவன் அணுத்தன்மையை எய்தி தான் அணு பல்லுயிர், அந்த அணுத்தன்மை இது பல உயிர்களையும் அவன் தான் தாங்குகின்றான். அப்பேற்பட்ட அந்த வாங்கிய காலத்தும் மற்றோர் குறையில்லை. அவனிடத்த வந்து
எந்த மாற்றமும் இல்லை. எல்லாத்தையும் அவன் தான் தாங்குறான் சிவன் போல. அந்த மாதிரி இருந்தாலும் யாங்கே எழுந்தோம் அவற்றுள் எழுந்து மிக்கு ஓங்கி, அந்த தவசித்தி பெற்ற அந்த உயிர்களாகிய அவை மேல் எழுந்து அவர்களுக்கு ஓம் என்னும் நாதம், அந்த ஓங்கார நாதம் என்ன செய்யும், அது உச்சி வரை எழுந்து மிக்கு ஓங்கி, அந்த உச்சி வரை எழுந்து மிகுந்து உயர்ந்து சென்றால் அவன் முக்திக்கு முற்பட்டவன் ஆவான். அது தான் அணு பல்லுயிர் சிவயோகத்தில் தலைப்பட்ட அந்த ஆன்மாகியத்தான் அந்த பரமாணுமாவிலும் நுண் அணு ஆகி அது அனிமா சித்தியை பெற்றுவிட்டது. அது பல்லுயிர் தாங்கிய தன்மையும் அந்த பல்லுயிர்களையும் அது படைத்து காத்தல், தாங்குதலா காத்தல். அந்த மாதிரி அவனுக்கு அந்த விஷ்ணு லோகத்து அந்த விஷ்ணு ரூபம் வந்துச்சு அப்படின்னா எல்லா உயிர்களும் தாங்குகின்றான், காக்கின்றான். எனவே அந்த படைத்தலையும் காத்தலையும் செய்யக்கூடிய அந்த ஆற்றல் இருக்கின்றது. இதுதான் மாணவி அதை வச்சு வாங்குவாய் என்று சொல்வார். நிச்சயதந்தியே விளைவு செய்வாய் வச்சு வாங்குவாய் என்று சொல்வார். பெருமான் வித்தியந்தியை விளைய செய்பவன் என்ற கருத்து இந்த பாடத்தில் இருக்கின்றார்கள். எனவே அணுவாக சென்று அந்த பல உயிர்களால் ஏற்கப்பட்ட காலத்தும் அவனுக்கு ஒரு குறை எதுவும் இல்லை. அவன் அனிமாவால் தான் நிறைந்த உயிரில் புகுந்த இடத்திலும் மகிமாவால் அவற்றை கடந்து நிற்கின்ற அந்த தன்மையிலும் எந்த தன்மையில் இருந்தாலும் அந்த ஆன்மாவுக்கு குறைவு எதுவுமே இல்லை. எனவே அவன் தான் அந்த சித்திகளை செய்கின்றான். அவன் அவற்றை கடந்தும் நல்ல திருப்பின்றி நிற்கும் ஆற்றலை பெறுவான் என்று அந்த யோகியின் தன்மையை இந்த பாட்டுல சொல்லியிருக்கின்றார். அடுத்து 12வது திருப்பாடல். முந்தைய 360 காலம் வந்தது நாளிகை வான்முதலாயிட சிந்தை மண்முதல் தேர்ந்தறிவாய் வளம் உந்தியில் நின்று குதித்தெடுமாறே. முந்திய 360 காலமும் முன்னால் கூறப்பட்ட 360 வினாடியும் 6 நிமிடம் அந்த அமைய வந்தது நாளிகை. அந்த நாளிகைகளை வான் முதலாகிட, இந்த ஆகாயம் முதலாக கொண்டு அது இடமும் சிந்தை செய் அந்த எண்ணப்படுகின்ற மண் முதல் அந்த பூமி முதலாக மண் முதலாக கொண்டு தேர்ந்து அறி வாய் வளம் தெரிந்து அறியவும் கூடியவர்கள் உந்தியில் நின்று உதித்தெடும் மாறு. அந்த மாதிரி அறியக்கூடிய சக்தி உடையவர்கள் என்ன செய்வார்கள், இந்த உந்தி கமலமாகிய அந்த மணிப்புலகத்திலிருந்து ஜோதி தோன்றி என்ன செய்யும், அது உதித்து எடுமாறு. இந்த ஜோதி இங்கேருந்து தோன்றி இந்த உச்சி வரைக்கும் போகும், இந்த பிரம்மரந்திரம் வரைக்கும் போகும். காலம் காலம் என்பது அது ஒரு வினாடி. அந்த ஒரு வினாடி இருக்கிறது அது ஒரு 60 வினாடி உருவாகும். 60 கொண்டது ஒரு நாளிகை. 6 நாளிகை என்பது 360 வினாடியாக குறிக்கும். அதுல பகல்ல 30 நாளிகை, இரவுல 30 நாளிகை என்று குறிப்பார்கள். அது சூரிய உதயம் தொடங்கி அது 6 நாளிகை அதை ஆகாய காலம். சூரிய உதிக்கல அதுல இருந்து 6 நாளிகை ஆகாய காலம். அதுக்கப்புறம் 6 நாளிகை அது வாயு காலம். அதுக்கப்புறம் தோன்றக்கூடியது தேயு காலம் என்ற அந்த நெருப்பின் காலம். அதுக்கப்புறம் தோன்றக்கூடியது அந்த அப்பு காலம் என்ற நீரின் காலம். அதுக்கப்புறம் தோன்றக்கூடியது பிருத்திவி காலம் என்கின்ற அந்த மண்ணின் காலம். எனவே இந்த சூரியன் அந்த உதிக்கிறதிலிருந்து மறைற வரைக்கும் ஆகாய காலம், வாயு காலம், தேயு காலம், அப்பு காலம். ஐயா திருச்சிற்றம்பலங்க ஐயா, இந்த மறுபடியும் ஒரு தடவை சொல்லுங்க ஐயா. திருச்சிற்றம்பலங்க ஐயா. ஒரு நாளைக்கு 60 நாளிகைமா, பகல்ல 30 நாளிகை, இரவுல 30 நாளிகை. பகல்ல நம்ம எப்ப கணக்கு பண்றோம், சூரியன் எப்ப உதிக்குதோ அதை நம்ம பகல் காலமாக இருக்கும். சூரியன் மறைவு வரைக்கும், சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் உள்ளது பகல் காலம். அதுக்கு 30 நாளிகை இருக்கின்றது. அந்த 30 நாளிகையில சூரிய உதயம் தொடங்கி நம்ம இந்த ஓரையெல்லாம் கணக்கு பண்ணோம் இல்லையா,
இப்ப இன்னைக்கு வந்து திங்கட்கிழமை அப்படிங்கிறப்ப வந்து சந்திரனோட தான் ஃபர்ஸ்ட் வரும் 6 to 7. அது போல ஒரு கணக்கு வந்து இங்க சொல்றாரு. ஓரைன்னு சொல்லாம இந்த 5 பூதங்களுக்கு 5 காலம் சொல்றாரு. ஒண்ணுக்கும் வந்து 6 நாளிகை 6 நாளிகை. அப்ப என்ன செய்யறாரு அவர், அந்த சூரிய உதயம் தொடங்கி அந்த 6 நாளிகை இருக்கு இல்லையா, அது வந்து ஆகாய காலம். அப்ப அந்த 6ல இருந்து அதுக்கு மேல உள்ளது இருக்குங்களா, அது 6ல இருந்து 12 வரைக்கும் உள்ளது, அது வந்து வாயு காலம். அப்புறம் 12ல இருந்து 18 வரைக்கும் இருக்கிறது அது தேய காலம் என்ற நெருப்பின் காலம். அப்புறம் 18ல இருந்து 24 வரைக்கும் உள்ளது அது வந்து அப்பு காலம் என்ற நீரின் காலம். இப்போ 24ல இருந்து 30 வரைக்கும் உள்ளது பிருத்திவி காலம் அல்லது மண்ணின் அந்த நிலத்தின் காலம். அது போல இரவு சூரிய அஸ்தமனம் இருக்கு. அந்த சூரிய அஸ்தமனத்துல இருந்து மறுபடி போறப்ப எங்கன்னா அங்க ஆரம்பிக்கிறது பிருத்திவி காலத்துல இருந்து ஆரம்பிக்கும். இந்த பிருத்திவி காலம் தான் முடிஞ்சுது. பிருத்திவி காலம், அப்புறம் வந்து அப்பு காலம், அப்புறம் தேயு காலம், அப்புறம் வாயு காலம், அப்புறம் வந்து ஆகாச காலம் என்று அறியும். ஒரு அந்த 24 மணித்துளிகள் சேர்ந்தது ஒரு நாளிகைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நமக்கு வந்து பகல்ல வந்து 30 நாளிகை, இரவுல வந்து 30 நாளிகை என்ற கணக்கு வந்து தெரிஞ்சுக்க கருத்தை தெரிஞ்சுக்கிட்டா வந்து போகும். இதை வந்து நம்முடைய தர்மபுர ஆதீனத்துல எப்படி கூட செஞ்சிருக்காங்க. ஆனா ஒரு ஆண்டுக்கு வந்து இப்ப தெரியுதாமா? இப்ப பேசுறது கேக்குதா? கரண்ட் போயிடுச்சு, அதுல வந்து இப்ப செல்ல வந்து கேக்குதுங்கயா, இப்ப நல்ல தெளிவா கேக்குது, பேசுங்கயா. எனவே இதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஓர் ஆண்டை வந்து 360 கூறுகளாக கொண்டார்கள். அந்த 360 வந்து நான் ஒரு நாள்ல வந்து அது 30 நாளிகை. அந்த நாளிகையில வந்து அந்த 5 கூறாக பிரித்து அதை 5 பூதங்களுக்கு உரியதாக ஆக்குகின்றார்கள். அந்த மாதிரி நீ பாவனை செஞ்சாலே போதும். அந்த மாதிரி பாவனை செஞ்சாலே உனக்கு அந்த பஞ்சபூத ஆற்றல், மூலாதாரத்தில் வந்து அந்த பிருத்திவியோட ஆற்றல், அந்த சுவாதிஷ்டானத்துல வந்து அந்த அப்புங்கிற நீரோட ஆற்றல், இந்த மணிப்புரவத்துல வந்து அந்த தீயின் ஆற்றல், அந்த அநாகதத்துல வந்து உனக்கு அந்த வாயுவின் ஆற்றல், இங்க விசுத்துல வந்து அந்த ஆகாயத்தின் ஆற்றல் என்று அந்த ஆற்றல்கள்லாம் உனக்கு வந்து கிடைக்கும் என்று இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த ஆண்டுகள்லாம் வந்து எதை வச்சுக்கிறோம், அந்த 9 கோள்களுக்கு உட்பட்டது இல்லையா. எனவே 60 நாளிகை கொண்டது ஒரு நாள். அதுல பகல்ல வந்து 30 நாளிகை, இரவில் வந்து 30 நாளிகை. அந்த பகல்ல உள்ள 30 நாளிகை வந்து 5 பூதங்களுக்கு வந்து 6 நாளிகையாக கொடுக்கப்பட்டது. அதே போல இரவுல வந்து அந்த 30 நாளிகை வந்து அந்த பூதங்களுக்கு 5 பூதங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டது. எனவே இந்த நாள் கூட அந்த பஞ்ச பூதங்களுக்கு கூறாக தான் இருக்கின்றது என்று இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார்கள். எனவே ஒரு நாளின் தொடக்கம் வந்து வைகறை பொழுது என்று சொல்லப்படும். எனவே அந்த வைகறை பொழுது வந்து பகலவன் தோற்றத்திற்கு முன்கூறிய நாளிகை வந்து அதை சொல்லிச்சிருக்கார். எனவே இதுல வந்து நிறைய கருத்து பேதம் வந்து இருக்கின்றது. ஒண்ணு மட்டும் நீங்க வச்சுங்க, இந்த பகல்ல வந்து அந்த 5 பூதங்களுக்கு 6 நாளிகை, இரவிலும் வந்து அந்த மாதிரி நமக்கு 6 நாளிகை கிடைக்கின்றது என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேற்பட்ட விளக்கம் வேணா நம்ம பிற்பாடு வந்து பார்த்துக்கலாம். எனவே நீங்க 12 ஆண்டுகள் யோகம் செய்தால் அந்த பஞ்சபூதங்களும் வந்து உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் என்ற கருத்தை இந்த பாட்டுல சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து 13வது பாட்டை சொல்லி நிறைவு செஞ்சலாம். சித்தம் திரிந்து சிவமயமாகியே
முத்தம் தெரிந்துற்ற மோனர் சிவ முத்தல் சுத்தம் பெறலாக ஐந்தில் தொடக்கட்டோல் சித்தம் பரத்தின் திருநடத்துகிறரே. எனவே சித்தம்பரத்தில், சித்தம்பரம் அது சித்தாகி அம்பரம், அந்த அறிவாகிய அந்த ஆகாசம், அதான் சிதம்பரம். அந்த சிதம்பரத்தில் திருநடத்தேரரே, திருநடப்படக்கூடிய அந்த சிவபெருமான் தான் இவர் என்று சொல்லியிருக்கின்றார்கள். சித்தம் தெரிந்து சிவமாயம் ஆகியே. இப்ப நம்ம மனசு புத்திலாம் என்ன செய்யுது? அது இந்த புலன்கள் வழியாக, பொறிகளின் வழியாக, அந்த கரணத்தின் வழியாக அது செல்கின்றது. சித்தம் என்ன செய்யுது? மாறுபாடு அடைகின்றது. ஒரு பெண்ணை பார்த்தால் காம விகாரம் வருகின்றது, ஒரு பொண்ணை பார்த்தால் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை வருகின்றது. எனவே சித்தம் மாறுபடுகின்றது. அந்த புலன்கள் பொறி வழியே சென்றால் சித்தம் மாறுபட்டு விடும். அப்ப என்ன செய்யும்? அது பொறி வழியே போகாமல் நீ என்ன செய்யணும்? அதை திருப்ப வேண்டும். அந்த மாதிரி திருப்பினா அது சிவமயமாகிவிடும். சிவமாகி முத்தம் தெரிந்து உற்ற, முத்தம் என்பது முத்தை தரு பத்தி திருநகை. இந்த முத்தம் என்பது அந்த முக்தியை குறிக்கும், அந்த மோட்சத்தை குறிக்கும். அந்த மோட்சத்தை, முத்தியை தெரிந்து உற்ற, ஆராய்ந்து அடைந்த மோனர், அவர்கள் மௌனமாக இருப்பார்கள். நம்மை போல் அவர்கள் பேச மாட்டார்கள். அவர்கள் மோன நிலையில் என்ன செய்வார்கள்? அவர் சிவமுக்தர், சிவத்தோடு கூடியவர்களாக இருப்பார்கள். சுத்தம் பெறலாக, அந்த தூய நிலை அடைவதற்காக ஐந்தில் தொடக்கட்டோர். அந்த ஐந்துங்கிறது 5 மலங்கள். மலங்கள் ஐந்தால் சுழல்வன் தரு மத்துரு தந்தை போல நம்ம திருவாசல பார்த்திருக்கோம். இந்த மலங்கள் 5 ஆணவம், கண்மம், மாயை தெரியும். அப்புறம் மாயையும் துரோதாயி, அது சேர்த்து 5 மலங்கள். அந்த 5 மலங்களிலும் தொடர்கட்டோர், அதனோடு அவங்க தொடர்பு இருக்காது. அவர்கள் என்ன செய்வார்கள்? சித்தம்பரத்தில், அந்த சிதாகாயத்தில் திருநடம் புரியக்கூடிய அந்த சிவத்தின் திருவடியை பெறுவார்கள் என்ற கருத்தை சொல்வார்கள். எனவே 5 மலங்கள் நமக்கு தெரிஞ்சது ஆணவம், கண்மம், மாயை, அது கூட சேர்த்து மாயம், துரோதாயி என்று அந்த 5லும் அவர்கள் தொடர்பட்டு இருப்பார்கள். அவர்கள் ஞானிகள், யோகிகள். சிதம்பரம் என்பது அது ஞான ஆகாயத்தை, அறிவு ஆகாயத்தை குறிக்கும். அந்த அறிவு ஆகாயத்துல யாரு நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார்னா நம்முடைய சிவபெருமான் நடராஜனாக அங்கு நடம் ஆடிக்கொண்டு இருக்கின்றார் என்று சொல்வார்கள். எனவே இந்த அட்டமா சித்திகளை அதை அடைய விரும்பி அவற்றை யோகம் செய்பவர்கள் என்ன செய்யலாம்? அதை மன பரிபாகம் பெற வேண்டும். அந்த 5 மனத்திலிருந்து பரிபாகமாக வேண்டும். அப்போது அந்த மனம் என்ன செய்யும்? உலக வேட்கையை விட்டு அந்த சிவனை அடையக்கூடிய அந்த வேட்கையை பெற்று முத்தி பேருக்குரிய வழி எது என்று உணர்ந்து அந்த ஐம்புல ஆசையற்று சிவஞான ஒழுக்கத்தில் நிலை நிற்கும். அந்த மாதிரி நிலை நின்றால் அவர்கள் சிவ யோகியாக இருப்பார்கள். அவர்கள் இந்த 5 பூதங்களின் கட்டி நின்று நீங்கி விடுவார்கள். அந்த 5 மலங்களிலிருந்தும் அவர்கள் விடுபட்டு விடுவார்கள். எனவே இந்த பவயோகத்தை நாம் சிவயோகமாக மாற்ற வேண்டும் என்ற கருத்தை சொல்லி இன்றைய திருமந்திர சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். வான்முகில் வளாது பைக மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசிக குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான்மறை அரங்கள் வாங்க நட்டவம் வேலி மல்க. மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். ஆறிரு தடந்தோல் வாழ்க. அறுமுகம் வாழ்க. வெற்பை கூறு செய்தன வேல் வாழ்க. குக்குடம் வாழ்க. செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க. யானைதன் அணங்கு வாழ்க. மாறிலா வள்ளி வாழ்க. வாழ்க சீரடியார் எல்லாம். வாழ்க சீரடியார் எல்லாம். வாழ்க சீரடியார் எல்லாம் என்று அடியார் பெருமக்களின் திருவுடைய வணங்கி இந்த திருமந்திர சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், சிற்சவேசா, சிவசிதம்பரம், சிவசுப்பிரமணியோம், சிவசுப்பிரமணியோம், சிவசுப்பிரமணியோம். அடியார் பெருமக்கள் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம், ஐயங்களை கேட்கலாம், எல்லாம் நிறைவு செய்து விடலாம்.